உயிர்கள் பறி போய்விட்டது, பல பேர் கண் பார்வை போய்விட்டது, பல பேர் உறுப்புகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சம்பவம் குறித்து சட்டமன்றத்தில் பேசுவதற்கு மறுக்கப்படுகிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்கள் பிரச்சனைக்காக இன்னைக்கு உண்ணாவிரதம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த உண்ணாவிரத போராட்டம் மகத்தான வெற்றி பெற வேண்டும் என்று தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். கள்ளக்குறிச்சி சம்பவம் தொடர்பாக எதிர்கட்சியினர், குறிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எழுப்ப விரும்பும் கேள்விகள் தொடர்பாக பதிலளிக்க இந்த அரசு தயாராக உள்ளது என்று சட்டமன்றம் தொடங்கிய முதல் நாளிலிருந்து தெளிவாக இந்த அவையில் தெரிவித்து வருகிறேன். வெளியில் சென்று பேசுவது என்பது இந்த பேரவையினுடைய மாண்புக்கும் மரபுக்கும் ஏற்புடைய செயல் அல்ல. பிரதான எதிர்க்கட்சியாக செயல்பட வேண்டிய அதிமுக மக்களுக்கு ஆற்ற வேண்டிய ஜனநாயக கடனை ஆற்றாமல் வீண் விளம்பரத்தை தேடுவதிலேயே முனைப்பாக உள்ளது. ஆனால் இந்த துயர சம்பவம் குறித்து உண்மையான அக்கறையுடன் உரிய நடவடிக்கைகளை இந்த அரசு மேற்கொண்டிருக்கிறது. இதுதான் நமக்கும் அவர்களுக்கும் உள்ள வேறுபாடு. வணக்கம், இது கேள்விக்களம். கள்ளக்குறிச்சி விஷச்சாராய மரணங்கள் தொடர்பாக போலீஸ் விசாரணை நடந்து வருகிறது. பலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். சட்டமன்றத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வரப்பட்டு விவாதம் நடந்திருக்கிறது. அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் சபையை ஒத்திவைத்து விவாதிக்க வேண்டும் என்று சொல்லி கடந்த 4 நாட்களாக சட்டசபையில் பிரச்சனையை கிளப்பி வருகிறார்கள். இப்போது அவை கூட்டத்தொடரிலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். முதலாவதாக அவர்கள் எழுப்பக்கூடிய கோரிக்கை சிபிஐ விசாரணை வேண்டும் என்பது. சிபிஐ விசாரணையை கடந்த காலத்தில் ஏற்றுக்கொள்ளாத அதிமுக இப்போது மட்டும் கேட்பது ஏன் என்பது ஒன்று. எல்லா எதிர்க்கட்சிகளும் சட்டசபையில் இருந்து இந்த பிரச்சனையை பேசியிருக்கிறார்கள். அந்த வாய்ப்பை தவற விட்டுவிட்டு வேண்டுமென்றே வீண் விளம்பரத்திற்காக அதிமுக போராடுகிறது, அதை குறிவைத்து அரசியல் செய்கிறது என்று திமுக சாடி இருக்கிறது. இந்த நகர்வுகளுக்கு தேமுதிக ஆதரவு தெரிவித்திருக்கிறது, ஒரு கூட்டணி கட்சி என்ற வகையில். இது சார்ந்து பேசப்போகிறோம். நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு எம் கல்யாணராமன், திமுகவின் செய்தி தொடர்பாளர் திரு தமிழ்கா அமுதரசன், அஇஅதிமுகவின் செய்தி தொடர்பாளர் திரு ஜவஹர் அலி, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திரு முனவர் பாஷா, இவர்களோடு பத்திரிகையாளர் ஆய்வாளர் இந்திரகுமார் தேரடி. அனைவருக்கும் வணக்கம். நான் கல்யாணராமனுடைய முதற் பார்வையை கேட்கணும். இந்த ட்ராஜடியை எப்படி பார்க்குறீங்க? ஒரு ட்ராஜிக் இன்சிடெண்ட், அது தொடர்பாக விசாரணை நடக்குது, சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறாங்க, கைதுகள் நடக்குது. ஒரு லார்ஜர் பிக்சர் அப்படின்ற ஒரு வகையில் இதை அணுகி ஒரு நீதி விசாரணை ஆணையமும் போடப்பட்டிருக்கு. இப்போ சட்டசபைக்கு உள்ளேயும் வெளியேயும் அதிமுக சில போராட்டங்களை முன்னெடுக்கிறத எப்படி பார்க்குறீங்க? அதாவது எதிர்க்கட்சி அவங்களுடைய ரோலே அதுதான், கடுமையாக விமர்சனம் செய்கிறது. அப்போ தான் ஒரு செக் இருக்கும். ஜனநாயகத்தில் அப்படி தான் இருக்குது, செயல்பாடு அப்படி தான் இருக்கணும். ஆனால் இது பார்க்க போனோம்னா இது வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் இதே தான் மெத்தனால் பாய்சனிங்னு சொல்கிறாங்க. அதனால தான் டெத்ஸுன்னு வருது. பெரிய அளவில் 100 பேர் சாகிறது, 50 பேர் சாகிறதெல்லாம் மெத்தனால் பாய்சனிங் அதனால் நடக்குது. இங்கே குடிக்கிற அராக் வந்து இது வந்து எத்தனால்ன்ற அது வந்து தாவர பயாலஜிக்கல் ப்ராசஸில் உருவாகுது. சுகர் கேன் இண்டஸ்ட்ரி மொலாசஸ்ன்ற அவங்களோட பை ப்ராடக்ட், அதை எடுத்து எத்தனால் பண்ணி அதை பிளெண்ட் பண்ணி ஃப்ளேவர் கொடுத்து நிறைய இதில் அந்த மாதிரி பண்ணுறாங்க. அது வந்து எடிபிள், அது வந்து அருந்தக்கூடிய ஒரு இது. அது லாங் டர்மாக ஹெல்த் இம்பேக்ட் இருக்குது, அதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் மெத்தனால்ங்கிறது ஒரு ரசாயன பொருள், அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. அதனுடைய செய்முறையிலையோ பயன்லையோ இல்லை விளைவுகள்லையோ மனுஷன் என்ன விளைவுகள் ஏற்படுது சம்பந்தமே கிடையாது. ரெண்டும் முற்றிலும் வித்தியாசமானது. ரசாயனம், கெமிக்கல் இண்டஸ்ட்ரி, பெட்ரோகெமிக்கல் இண்டஸ்ட்ரியில் அது ஒரு ரா மெட்டீரியல். அது நிலக்கரியிலேருந்து உருவாகுது, சில சமயம் இயற்கை எரிவாயுலேருந்து வெளிநாட்டில் அப்படி உருவாக்குவாங்க. அதை பயன்படுத்தி அதுக்கு பெயிண்ட்டுக்கெல்லாம் முக்கியமாக மெத்தனால் தேவை.
அதனால் அதுக்குன்னு ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் செயின் இருக்குது. அதாவது உற்பத்தி பண்ணுறவங்க எல்லாமே கண்ட்ரோல் சப்ஸ்டன்ஸ் தான். இந்தியாவில் தமிழ்நாட்டில் ரொம்ப ஸ்ட்ராங் லாஸ் இருக்குது. எப்படி எத்தனால் கண்ட்ரோல் பண்ணுறாங்களோ அதே மாதிரி சட்டங்கள் அதுலேயும் இருக்குது. ஆனால் இங்கே எங்கேயோ பில்ஃபரேஜ் நடக்குது. பில்ஃபரேஜ் நடந்து அந்த பாய்சன், அது வந்து பாய்சன், மெத்தனால்ங்கிறது பாய்சன் ரொம்ப 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 கம்மி அளவில் நம்ம அது நமக்குள்ளே போச்சுன்னா வெறும் கடுமையான விளைவுகள் இருக்குது. பிளைண்ட்னஸ், கண்ணு பார்வை போகுது, இழப்பு, இதெல்லாம் ரொம்ப கடுமையான விளைவுகள், பாய்சன். இது எப்படியோ வந்து பூட்லேகர்ஸ் ஆனால் இந்தியா முழுக்க என்ன நம்புகிறாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு கடுமையான பாய்சனை கூட நல்லா டைல்யூட் பண்ணி கொடுத்தனா ஏதோ ஒரு கிக் வரும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா மெத்தனால்ங்கிறது அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. அது வந்து இப்படி சில பேர் பெட்ரோலை நுகர்வாங்க, இல்லை வேறு போதைப் பொருட்கள், கிறிஸ்டல் மெத்து, இப்படின்னு ரசாயன பொருட்கள் இருக்குல்ல, அந்த மாதிரி இது. அதனால் இவங்க அதையும் பயன்படுத்துகிறாங்க. அது இந்தியா முழுக்க நடக்குது. இதே மாதிரி ட்ராஜடிஸ் உருவாகுது. என்ன ஒரு தெரிய வருதுன்னா, இது வந்து அங்கே லோக்கலாக ஏதோ மெத்தனால் ப்ரொடியூஸ் பண்ணிலாம் இல்லாமல் இது வந்து ஒரு அந்த மெத்தனால் பில்ஃபரேஜ் ராக்கெட்னு ஒன்று இருக்குது அப்படின்னு தான் அப்படின்னு தான் ஒரு அசியூம் பண்ணிக்க முடியும். அதுவும் குறிப்பாக இன்டர்ஸ்டேட் காமர்ஸில் இந்த பிரச்சனை வருது. இது வந்து ஆந்திராவில் தயாரித்து டவுன் ஸ்ட்ரீம் யூனிட்ஸ், அந்த சைடு பாண்டிச்சேரியில், திண்டிவனம் இந்த சைடில் நிறைய டவுன் ஸ்ட்ரீம் யூனிட்ஸ் இருக்குது. அதுக்கு போகிற அந்த மெத்தனால் செயினா அங்கே ஒன்று பார்டரில் இது பண்ணுறான் பில்ஃபரேஜ் இருக்கும், இல்லை எண்ட் யூசர் அதுவும் கண்ட்ரோல்டு தான். அவங்க எவ்வளோ வாங்குறாங்க, எவ்வளோ இது பயன்படுத்துகிறாங்க எல்லாம் ஆடிட் பண்ணணும். ஆனால் எங்கேயோ பில்ஃபரேஜ் இருக்குது, ஓட்டை இருக்குது. அது இந்த மது அருந்தக்கூடிய இந்த இதுக்குள்ளே அதை பயன்படுத்துகிறாங்க. அதனால் அவங்கள முழுசாக கண்ட்ரோல் பண்ணுறதில்ல. அதனால் பல விளைவுகள் இந்த மாதிரி வருது. ஸோ இது ஒரு பில்ஃபரேஜ் அப்படின்ற ஒன்று வந்து ஒரு கிரிமினல் நெக்லிஜென்ஸாக மாறுது இல்லையா? கண்டிப்பாக கண்டிப்பாக. அது இந்தியா முழுக்க நடக்குது. எல்லா ட்ராஜடிஸும் உதாரணத்துக்கு இப்போ போன ஒரு மாதம் முன்னாடி பாம்பேயில் நம்ம வந்து இது கள்ளக்குறிச்சியில் நடக்குது. நினச்சி பாருங்கள், இப்போ வேளச்சேரியில் நடக்குதுன்னு வச்சுக்குவாங்க. சென்னையில் வேளச்சேரியில் 105 பேர் சாகுறாங்க, 75 பேர் பாதிக்கப்படுறாங்கன்னா அரசியல் பூகம்பம் ஆகிடும்ல. அதே மாதிரி பாம்பேயில் நடந்திருக்கு 2015. இதே மாதிரி ஒரு ரொம்ப புவர் அவங்க இதில் மல்லாடுன்ற பகுதியில் நிறைய தமிழ்காரங்க இறந்து போயிருக்காங்க. அதில் 105 பேர்கிட்ட இறந்துருக்காங்க, 75 பேர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. அதனுடைய ஜட்ஜ்மெண்ட் ஒரு மாதம் முன்னாடி வந்திருக்கு. 12 பேர் அக்யூஸ்டு, 4 பேர் தான் கன்விக்ட் பண்ணியிருக்காரு. அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ராசிக்யூட்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, டிஃபெண்டன்ஸ் லாயர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க வந்து வேணும்னே எப்படி செய்வாங்க, இவங்க இப்போ அந்த பூட்லேக்கு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கல்ல, அதில் வந்து அவங்களாம் அங்கேயே இருக்கிறவங்க, அந்த சமூகத்தில் இருக்கிறவர் உள்ளூர்காரரே, அவர் எப்படி அவரணும்னா வித்துருப்பாரு, அவர் இந்த பாய்சனை கொடுத்து அவங்க சாவடிக்க பார்ப்பாங்களா? அதில் அவங்களுக்கு பிஸ்னஸ் இல்லை. அது அந்த அந்த அதனால் அறியாமையில் தான் செஞ்சுருப்பாங்க. அது வந்து ஜட்ஜ் அந்த நுணுக்கத்துக்கு போகல. ஆனால் கிட்டத்தட்ட அதில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருப்பாருன்னு தோணுது. ஏன்னா அவர் கடுமையான தண்டனை கொடுக்கல. 4 பேருக்கு ரிகரஸ் இம்ப்ரிசன்மெண்ட்னு கொடுத்துட்டாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அதில் ஒருத்தர் வந்து மெத்தனால் டிஸ்ட்ரிபியூட்டர், குஜராத்லேருந்து அங்கே வாப்பின்னு அந்த ரொம்ப இண்டஸ்ட்ரியலைஸ்ட் ஏரியா, அது இங்கே இருக்கும். அதே மாதிரி ரொம்ப இண்டஸ்ட்ரியலைஸ்ட் ஏரியா. அங்கேருந்து மெத்தனால் டிஸ்ட்ரிபியூட்டர் அவர் 3 ட்ரம்மை இந்த சைடுக்கு அனுப்பிச்சிடுறாரு. அவர் அப்போ அவருக்கே தெரியாமல் இருக்குமா? அவர் வந்து மெத்தனால் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு அதனுடைய பின் விளைவுகள் தெரியாமல் இருக்குமா? ஆனால் அந்த அளவுக்கு அது கல்பபிள் ஹோமிசைட் நாட் அமௌண்டிங் டு மர்டர்னு சொல்லிட்டார். ஏன்னா 105 பேர் சாகிறான், மர்டர்னா டெத் பெனல்ட்டி ஆயிரும்ல. அவர் மர்டர்னே எடுத்துக்கல. அது வந்து இந்தியா முழுக்க ஒரு கவனக்குறைவாக நடக்கிறதுன்னு பார்க்குறதா, இல்லை ஒரு கிரிமினல் இன்டென்ட்டோட இந்த செயல்கள் நடக்குது, அறியாமையினால தான் நடக்குதுன்னு சொல்லலாம். ஆனால் இது அஃப்கோர்ஸ் கிரிமினல். அதனுடைய விளைவுகள் விற்கிறவனுக்கு அறியாம, வாங்கி குடிக்கிறவங்களுக்கு அறியாம, இந்த மெத்தனால டிஸ்ட்ரிபியூட் பண்றதுல வந்து கவனக்குறைவாக செயல்படுறாங்க. அவன் கண்டிப்பா கிரிமினல் நோக்கம் இருக்கு. அதாவது இப்படியும் வந்தாலும் பரவாயில்ல, நம்ம அதை தப்பிச்சிடலாம், அது 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 நம்மளுடைய ஸ்டேட் ஆஃப் அஃபேர்ஸுக்கு அது எடுத்துக்காட்டுதுன்னு சொல்லலாம். அரசியல் கோணத்தை நான் பேசிடுறேன். அமுதரசன், எதிர்க்கட்சி என்பது அரசை கேள்வி கேட்பதற்காக இருப்பது. அண்மை காலத்தில் நடந்த ஒரு பெரிய துயர சம்பவம் இது. இதில் பல உயிர்கள், 60க்கும் மேற்பட்ட உயிர்கள் பலியாகியிருக்கு. அதில் எதிர்க்கட்சி அப்படின்ற ஒன்று அரசை தீவிரமாக கேள்வி கேட்பதும் அரசாங்கத்தை கடுமையாக விமர்சிக்கிறதும் அதனுடைய பணி தானே. அதை ஏன் அதிமுக அப்படி செய்கிற போது நீங்கள் விளம்பரத்துக்கு பண்ணுறாங்கன்னு கண்டிக்கிறீங்க? உள்ளபடியே வந்து ஒரு எதிர்க்கட்சி சிறப்பான முறையில் ஆளுங்கட்சியை நோக்கி கேள்வி கேட்கணும், ஆளுங்கட்சியை வழிநடத்தக்கூடிய இடத்துல இருக்கணும் அப்படிங்கிறத ஆளுங்கட்சிக்கு சுட்டி காட்டுறது இன்னைக்கு எதிர்கட்சிக்கு சுட்டி காட்டுறதே ஆளுங்கட்சியாக இருக்குது, தமிழ்நாடு அரசாக இருக்குது.
நீங்கள் உங்களை சட்டமன்றத்துக்குள்ளார மக்கள் எதற்காக அனுப்பியிருக்கிறாங்க? கேள்வி கேட்பதற்காக, பிரச்சனைகள் குறித்து பேசுறதுக்காக அனுப்பியிருக்கிறாங்க. உங்களுக்கு அதற்கான இடம் அங்கே இருக்குது. அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து போராட்டம் பண்ணலாம், எந்த மக்கள் சந்திக்கக்கூடிய எந்த பிரச்சனைகளை வேண்டுமானாலும் எழுப்பலாம், போய் மக்கள் களத்தில் நின்று பேசலாம். அதில் நமக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அது வந்து அவர்களுடைய உரிமை, அதை நம்ம வரவேற்கிறோம் கூட. ஆனால் இதை திட்டமிட்டு உங்களுக்கான ஒரு இடம் இருக்குது. முதல் நாளில் நீங்கள் சட்டமன்றத்துக்குள்ளார வந்து அந்த பிரச்சனை குறித்து பேசுவதற்கு நீங்கள் ஒத்திவைப்பு தீர்மானம் கொண்டு வரல. முதல்ல இதற்கு முன்பாக இந்த ஷார்ட் ரிவ்யூ அதுக்கு முன்னாடி நடந்தது. நீங்கள் தூத்துக்குடியில் துப்பாக்கிச்சூடு நடந்தப்ப இதே பிரச்சனைகள் குறித்து பேசுறதுக்கு அன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய இன்றைய முதலமைச்சர் இது குறித்து ஒத்திவைப்பு தீர்மானம் சபாநாயகர்கிட்ட கொண்டு வரப்ப அன்றைக்கு சபாநாயகர் அதை வந்து ஏற்றுக்கல. ஆனா சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானமா அதிமுகவினுடைய ஆதரவாளர் இருந்த தமிழ்மோகன் அன்சாரியா இருக்கட்டும், டிடிவி தினகரன் கொண்டு வந்தப்ப அந்த சிறப்பு கவன தீர்மானத்தின் பேரில் பேசிட்டு அதன் பிறகு ஒத்திவைப்பு தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருந்த இன்றைய முதலமைச்சர் வந்து பேச வைக்கிறாங்க. தமிழ்நாட்டினுடைய அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் தளபதி அவர்கள் இந்த மாதிரிலாம் வந்து கத்தி கூச்சல் போடல, அது குறித்து கேள்வி கேட்கிறாரு, பேசுறாரு. அன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுத்த விளக்கத்தின் பேர்ல சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்னு சொல்லிட்டு அதுல இருக்கக்கூடிய குறைகளை சுட்டி காமிச்சிட்டு வெளில போறாங்க. அப்படியே இன்னைக்கு வாங்க, இன்றைக்கு ஒத்திவைப்பு தீர்மானம் வரைக்கும் நான் ஏத்துக்கிறேன்னு சபாநாயகர் சொல்லியிருக்கிறாரு. ஆனா ஒத்திவைப்பு தீர்மானம் அதற்காக அதிமுகவினுடைய அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர் என்ன அந்த வந்து எந்த கொடுக்கல, அப்ளிகேஷன் கொடுக்கல, அதை பத்தி பேசல. இருந்த போதிலும் தமிழ்நாடு அரசு சபாநாயகர் அதற்கு அனுமதி கொடுக்கிறாரு. சபாநாயகர் அந்த கேள்வி நேரம் முடிஞ்சது பிறகு நீங்க இருந்து கேட்கலாம். உள்ளபடியே உண்மையான எதிர்க்கட்சியாக ஆக்கப்பூர்வமாக செயல்படணும் அப்படின்னு சொன்னா சட்டசபை குறிப்புகளில் ஏறுவதற்கு எல்லா வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்குது. நீங்க அங்க இருந்து அரசை கேள்வி கேட்டிருக்கலாம், அரசு பதில் சொல்றதுக்கு தயாரா இருக்குது. ஒரு கொந்தளிப்பான மனநிலை அப்படின்றது சமூகத்துல பலருக்கும் இருக்கிற நேரத்துல நீங்க எதிர்க்கட்சி தலைவர்களுக்கும் எதிர்க்கட்சி எம்எல்ஏக்களுக்கும் அதே மாதிரியான உணர்வும் கோபமும் இந்த அரசை நோக்கி கேட்கணும் இருந்திருக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த 24 மணி நேரம் அந்த சம்பவம் நடந்து 24 மணி நேரத்துக்கு வரைக்கும் அதற்குள்ளாக அரசு என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்தது அப்படிங்கறத நான் மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டிய தேவை கிடையாது. எவ்வளவு நடவடிக்கைகள் எடுத்தாங்க, என்னென்ன மாதிரியான அணுகுமுறைகள், தமிழ்நாடு அரசுடைய அணுகுமுறைகள் எப்படி இருந்தது அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். அப்படி எந்த அணுகுமுறையுமே இல்லாம பிரச்சனைகள் குறித்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் எனக்கு அதை பத்தி ஒன்றும் தெரியாது, நான் டிவியில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு எந்த இடத்துலையும் சொல்லல. உடனடியாக அங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குது. கலெக்டர்ல இருந்து எஸ்பி வரைக்கும் மாற்றப்பட்டு அதற்கு தேவையான நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டு அரசு இயந்திரம் முழுமையாக அங்க கள்ளக்குறிச்சியில இருந்து செயல்பட்டதை நம்ம பார்த்தோம். அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல அரசு ஒரு சம்பவம் நடந்த பொழுது அதை ஏற்றுக்கொண்டு தவறை ஒப்புக்கொண்டு அந்த இடத்துல அரசு செயல்பட்டு இருக்குது. அப்படி செயல்பட்டு இருக்கிற பொழுது நீங்க அந்த அளவுக்கு கொந்தளிக்க வேண்டிய தேவை கிடையாது. அரசு செயல்பட்டு இருக்கிற பொழுது, ஆக்கப்பூர்வமாக இருக்கும் பொழுது, அரசு இயந்திரம் அங்க முறையாக நடந்துட்டு இருக்கிற பொழுது, நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கிறப்ப உள்ளபடியே இந்த பிரச்சனை குறித்து மக்கள் மத்தியில் விவாதிக்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தா சட்டசபைக்குள்ளார முறையாக பேசியிருக்கலாம். இன்னும் கூடுதலா சொல்றேன், அவங்க வெளிநடப்பு செய்த பிறகு அவங்களை சஸ்பெண்ட் பண்ணணும்னு சொன்ன பிறகு முதலமைச்சர் வருவதற்கு லேட் ஆகுது. அதற்குள்ளார அவங்க வந்து உள்ளார கூச்சல் குழப்பங்களை ஏற்படுத்துறாங்க. சபாநாயகர் வெளியில் அனுப்புறாரு. ஆக்கப்பூர்வமான முதன்மையான எதிர்க்கட்சி சட்டசபைக்குள்ளார இருக்கணும்னு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் சபாநாயகர்கிட்ட கோரிக்கை வச்சு சபாநாயகர் அதிமுக உள்ளார வாங்கன்னு கூப்பிட்ட பிறகு அதிமுக உள்ளார வந்ததா? ஏன் வரல? அப்ப இவர்களுடைய நோக்கம் அப்படிங்கிறது இது அரசியல் பண்ணணும், விளம்பரப்படுத்தணும். இன்னும் வெளிப்படையா தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் குறிப்பிட்டு காட்டதே நான் மீண்டும் இந்த இடத்துல இந்த சபையில சொல்ல நினைக்கிறேன். தொடர்ந்து தோல்விகள், அரசியல் களத்துல தன்னுடைய தலைமை பண்பை, தலைமைத்துவத்தை இழந்து இன்னைக்கு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி நின்றுட்டு இருக்கிறாரு. அப்ப கட்சியிலையும் மக்கள் மத்தியிலையும் செல்வாக்கை இழந்த நிலையில அதை நிரூபிக்கணும். நானும் வந்து இந்த இடத்துல இருக்கிறேன், களத்துல இருக்கிறேன், ஃபீல்டில் இருக்கிறேன் அப்படின்னு நிரூபிப்பதற்காக, தன்னுடைய இருப்பை காட்டிக்கொள்வதற்காக அவங்க வந்து இன்னைக்கு போராட்டத்தில் வந்து நிக்கிறத தான் நம்ம பார்க்க. திரு ராமதாசன், என்ன விளக்கத்தை அரசு சொன்னாலும் அரசாங்கம் நடந்து கொண்ட விதம் அல்லது இந்த மொத்த சம்பவத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிர்வாக தவறுகள் அப்படின்ற ஒன்றை பின் பாயிண்ட் பண்ணி சொல்றதுக்கு எதிர்க்கட்சி தலைவருக்கு உரிமை இருக்கு. அரசாங்கத்தினுடைய விளக்கங்களை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு எந்த விதமான நிர்பந்தமும் எதிர்க்கட்சி தலைவருக்கு இல்லை. அவங்க கேட்கலாம். அப்படி அவர்கள் அரசை விமர்சிக்க முற்படுற நேரத்தில் எங்களை பேச விடலை அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறதும்,
சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு அவங்க கேட்கிறத அரசு நிராகரிக்கிறது எப்படி புரியுது? கண்டிப்பாக. அதாவது இது வந்து ஒரு இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாட்டினுடைய பாஜக தலைவர் அண்ணாமலை இருக்கிறாரு, இது அவர் வந்து சிபிஐ கோரிக்கை வைக்கிறாரு அப்படின்னு சொன்னால் அவருக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியல் அரிச்சுவடி தெரியாது. அதனால் அவர் என்ன வேணாலும் வந்து பத்திரிகையாளர் மத்தியில் உளறிட்டு போகலாம். ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த மாதிரி கிடையாது. காரணம் என்னன்னா, அவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக 4.5 ஆண்டு காலம் இருந்து ஆட்சி செய்தவர். ஆட்சியிலிருந்து இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடியவர். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இதற்கு முன்பாக 2001 இருந்து இந்தியா முழுவதும் நம்மளுடைய பத்திரிகையாளர் கல்யாண் சார் சொன்னது போல இதைவிட அதிகமான அளவில் இந்தியா முழுவதும் கள்ளச்சாராயத்தின் மூலமாக மரணங்கள் ஏற்பட்டிருக்குது. இதைவிட பெரிய அளவிலான உயிரிழப்புகள் ஏற்பட்ட அந்த மாதிரியான சம்பவங்களில் கூட ஒவ்வொரு மாநிலத்திலையும் குறிப்பிட்டு சொல்லலாம், எங்கேயும் சிபிஐ விசாரணைங்கிறது நடக்கல. அப்போ ஒரு இடத்துல நடவடிக்கை இல்லை, ஆக்ஷன் இல்லை, அரசு செயல்படலை அப்படின்னா சிபிஐ கேட்கறதுல உங்களுக்கு நியாயம் இருக்குது. இப்போ சிபிசிஐடி எல்லா வேலைகளையும் முடுக்கி விட்டுருக்குது. அதையும் தாண்டி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கடந்த ஆண்டே சிபிஐயினுடைய அந்த பர்மிஷன்ங்கிறத வந்து வித்ட்ரா பண்ணி தமிழ்நாடு அரசு பர்மிஷன் கொடுத்தாதான் அவங்க தமிழ்நாட்டுக்குள்ளார வந்து விசாரணை பண்ண முடியும், நடவடிக்கை எடுக்க முடியுங்கிற விதிமுறைகள் இருக்கிறப்ப அதை பற்றி தெரியாம பாஜக என்னென்ன கோரிக்கைகள் வைக்குதோ அதே கோரிக்கைகளை அச்சு பிசராம அதிமுகவும் வைக்கிறது அப்படிங்கிறது இன்னும் ஒருபடி மேல போய் சொல்றேன், அரசியல் கோணத்திலே சொல்றேன், தமிழ்நாட்டை தாண்டி இந்தியா முழுவதும் பாஜகவினுடைய அந்த தவறான கொள்கையினால, அணுகுமுறையினால, தேசிய தேர்வு முகமையினுடைய அந்த அழிச்சாட்டியங்கள் மூலமாக நீட் தேர்வினுடைய குளறுபடிகளால யூஜி நீட், பிஜி நீட் இந்தியா முழுவதும் இன்னைக்கு எல்லா மாநிலங்களிலும் போராட்டம் நடந்துட்டு இருக்குது. பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அந்த என்டி அலுவலகத்துக்குள்ளார போய் மாணவர்கள் போராட்டம் நடத்தக்கூடிய ஒரு சூழல் நடந்துட்டு இருக்கு. பாஜகவினுடைய ஏபிவிபி அமைப்பு இந்த நீட் தேர்வுக்கு எதிரான போராட்டத்தை நடந்துட்டு இருக்குது. சொல்றேன், நாடாளுமன்றத்தில் கல்வித்துறை அமைச்சர் பதவி பிரமாணம் பண்ணும் பொழுது நீட்டுக்கு எதிரான முழக்கங்களை எழுப்பக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. நாடு முழுக்க இந்த பிரச்சனை இன்னைக்கு பிரச்சனையாக பற்றி எரிந்து கொண்டிருக்கு. தமிழ்நாடு முன்னெடுத்த இந்த சமூக நீதி போராட்டம் நாடு முழுக்க பற்றி எரியுது. அப்ப பாஜகவை காப்பாற்றுவதற்காக அந்த பிரச்சனையினுடைய எப்பெல்லாம் பாஜகவிற்கு எப்பெல்லாம் வந்து ஆளுநருக்கு பிரச்சனை வருதோ, எப்பெல்லாம் ஒரு நெகட்டிவ் ஃபேஸ் வருதோ, இம்பாக்ட் வருதோ, அப்பெல்லாம் உள்ளே நிஜமான அவங்களுக்காக கொண்டு போய் தலையிடக்கூடிய இடத்துல கடந்த 4.5 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்தே அதிமுக இதே வேலையை செஞ்சிட்டு இருக்குது. நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி நீட் வந்து ஒரு தேசிய பிரச்சனை, எல்லா கட்சிகளும் ஆதரிச்சவங்க கூட இன்னைக்கு எதிர்க்கக்கூடிய தன்மையை பார்க்கிறோம். நீட்டை புதாகரம் ஆயிடுச்சுன்றதுனாலேயே ஒரு மாநிலத்தில் நடந்த ஒரு துயரமான சம்பவத்தை அந்த மாநிலத்தினுடைய எதிர்க்கட்சி அதை பேசக்கூடாது, நீட்டை தான் பேசணும் அப்படின்னு சொல்றீங்களா? நம்ம எந்த இடத்துலையும் அதிமுக இந்த பிரச்சனைகள் குறித்து பேசக்கூடாதுன்னே சொல்லல. பிரச்சனைகள் குறித்து பேசுவதற்கு வாங்கன்னு தான் சட்டமன்றத்துக்குள்ளார தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரே கூப்பிடுறாரு. அந்த பேச வேண்டிய இடம்னு ஒன்று இருக்குது. நீங்க பேசுனீங்கன்னா இன்னும் அதிகமா உங்களுடைய கருத்துக்கள் போய் சேரும், உங்களுடைய கருத்துக்கள் அரசு ரெக்கார்ட்ல பதிவாகுது. ஆனா நீங்க விதிமுறைகள் எதுவுமே ஃபாலோ பண்ணாம நீங்க விளம்பரத்துக்காக மட்டும் சட்டப்பேரவைக்குள்ளார வர்றாங்க. அதற்கான நேரம் ஒதுக்கப்பட்டிருக்குது. சட்டப்பேரவையினுடைய சபாநாயகரே உங்களுக்கு வந்து அனுமதி கொடுக்கிறாரு, நீங்க பேசலாங்கிறாரு, சட்டசபைக்குள்ளார வாங்கங்கிறாரு. ஆனா எந்த இடத்துலயும் அவர்கள் நிலைப்பாடுகளை மாற்றிக்கொள்ளல. இவங்க கருத்துக்களை தெரிவிக்கணும், கள்ளச்சாரம் பத்தி பேசணும், அரசை குறை சொல்வதற்கு அரசே அனுமதிக்குது, உள்ளார வாங்க பேசுங்குது. ஆனா அதை பத்தி பேசாம பத்திரிகையாளர்கள் முன்னாடி போய் நின்று பேட்டி கொடுக்கறதுல இருக்கக்கூடிய மும்மரமும் ஆர்வமும் சட்டசபைக்குள்ளார பேசுறது இல்ல அப்படிங்கறதா நம்மளுடைய கேள்வி. அதனாலதான் இது வந்து வெற்றி வீண் விளம்பரம் அப்படிங்கிறோம். மற்ற பிரச்சனைகளை நீர்த்து போக செய்யக்கூடிய தொடர்ந்து இதே மாதிரியான பிரச்சனைகளை பேசுறதுதான் இது பாஜகவை பாதுகாக்கக்கூடிய வேலைன்னு நம்ம சொல்றோம். 3 முக்கியமான குற்றச்சாட்டு சொல்றாரு, நீங்க நேரடியா பதில் சொல்லிடலாம். இல்லை, அவர் வந்து அரசியலுக்காக பேசுகிறாரு, இதையெல்லாம் திசை திருப்பி கொண்டு போகிறதெல்லாம் அவருடைய நோக்கமாக இருக்கிறது. கள்ளச்சாராய மரணத்தை பற்றி அவர் பேச மாட்டேங்கிறாரு, நாங்கள் கேட்ட சிபிஐ விசாரணை பற்றி பேச மாட்டேங்கிறாரு, ஏன் எங்களை வெளியேற்றி இடைநீக்கம் செஞ்சீங்க, சஸ்பெண்ட் பண்ணீங்கிறத பற்றி நாங்கள் கேட்குறோம், அதை பேச மாட்டேங்கிறாரு. இந்த 3 உரிமைகளுக்காக தான் இன்றைக்கு எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்களுடைய தலைமையில் உண்ணாவிரதம் இருந்தது. அதாவது இந்தியாவையே உலுக்கிய அந்த 64 பேர் மரணத்துக்கு காரணம் யாருன்னா திமுக அரசை கண்டித்து, இதற்கு காரணமானவர்கள்னா தண்டிக்கப்படணும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு அறவழிப்பு வழியில் உண்ணாவிரத போராட்டத்தை எங்கள் பொதுச் செயலாளர் நடத்தினார்.
நீங்க இருந்தா மட்டும் எங்ககிட்ட சிபிஐ விசாரணை கேட்பீங்க. நாங்க கேட்ட நீங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் சிபிசிஐடி போதும்னா, நீங்க ஏற்கனவே சிபிசிஐடி விசாரணையை நடத்தி வச்சிருந்த கள்ளக்குறிச்சி பள்ளி எரிப்பு விவகாரமா இருக்கட்டும், இன்னும் சொல்ல போனா நீங்க கடந்த வருடம் 23 பேர் இதே கள்ளச்சாராயத்தால் மரணமாக இருக்கப்பட்டதா இருக்கட்டும், லாக்அப் டெத்துக்காண்டி நீங்க அமைச்ச சிபிசிஐடினா இன்னும் அதனுடைய ரிசல்ட்டே ஒன்றும் தெரியல. இன்னும் சொல்ல போனா மாநில அரசினுடைய அதிகாரத்துக்கு இருக்கக்கூடிய இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை திமுக அமைச்சர்கள்லாம் உத்தமர்கள் புனிதர்கள்லாம் இன்னைக்கு விடுதலை செஞ்சிட்டாங்க. அப்படிப்பட்டவர்களை வச்சுட்டு தான் நாங்கள் விசாரிப்போன்னு சொல்றது ஒரு நியாயமா தர்மமா? இதை தான் எங்களுடைய பொதுச் செயலாளர் கேட்கிறார். ஏன் சார் உங்களுடைய காவல்துறையை வச்சு இதை குற்றவாளிகள் யார் என்று சொல்றாங்கன்னா, இந்த குற்றவாளிகள் சம்பந்தப்பட்டவர்கள் 2 எம்எல்ஏக்கள், குற்றவாளி சம்பந்தப்பட்டவர்கள் தாசில்தார் இருக்கிறாரு, குற்றவாளி சம்பந்தப்பட்ட வருவாய்த்துறை அதிகாரி சம்பந்தப்பட்டவர்கள் ஒட்டுமொத்த திமுகவை சார்ந்தவர்கள் இருக்கிறாங்கும் போது நாங்க சிபிசிஐடியை வச்சுதான் விசாரணைக்கு சொல்லுவோம் அது சொல்றது இது என்ன லாஜிக், என்ன நியாயம், என்ன தர்மம்? நீங்களே ஒரு விசாரணை நடத்தி நீங்களே ஒரு முடிவை சொல்லி ரிசல்ட் சொல்லிட்டீங்கன்னா எதுக்கு இது ஜனநாயக நாடா? இது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடா? இது நான் இன்னொன்னு, நான் எங்களுடைய பொதுச் செயலாளர் என்ன கேட்கிறார் சார், சட்டமன்றத்தில் எங்களை என்னமோ பேச விட்டாத மாதிரி நாங்கள் ஆரோக்கியம், நீங்கள் என்றைக்குமே ஆரோக்கிய அரசியல் பண்ணல. நீங்கள் முன்னாடி ஸ்டாலின் சொல்லுவார்ல, நாங்கள் அரசியல் அவியல் செய்யலாம் வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டல, நாங்கள் உண்மையிலே ஆரோக்கியமான அரசியலை செய்யறதுக்கு தான் வந்திருக்கோம். ஆனால் உங்கள் சட்டமன்றத்தில் எங்களை பேசுறதுக்கு அனுமதி கொடுத்தா குடியாமொழிக்கு போயிருது. ஜனநாயகம் சார் இது. ஒரு மாபெரும் எதிர்க்கட்சி 75 உறுப்பினர்களை கொண்ட ஒரு மாபெரும் எதிர்க்கட்சியினுடைய தலைவர் கேட்கிறார், எங்களை பேச அனுமதிங்கள். முதலில் இந்த இன்றைக்கு ரத்தமும் குலையுமாக கதறலும் கம்பளமாக இருக்கக்கூடிய இந்த விஷயத்தை நீங்க முதல்ல பேசுங்க. நீங்க ஒரே ஒரு நிமிஷம், அதே சம்பவத்தை அந்த நாள்ல முதல் நாளிலேயே இதை விவாதத்துக்கு எடுத்துக்கிட்டாங்க. எங்க எடுத்தாங்க? பாஜக பேசியது கவன ஈர்ப்பு தீர்மானத்தை எடுத்துட்டாங்க. பிஜேபி பேசினாங்க, கம்யூனிஸ்ட் பேசினாங்க, விசிகே பேசினாங்க, பாமக பேசினாங்க. பாமக பாஜக அதற்கு பிறகு திருப்தி இல்லைன்னு வெளிநடப்பு பண்ணாங்க. ஆனால் இந்த சம்பவத்தை தமிழ்நாட்டில் அதிமுக நீங்களாக அனைத்து கட்சிகளும் பேசினாங்க. முதலமைச்சர் பதில் சொன்னார். அந்த வாய்ப்பை கூட்டணி கட்சிகள் பேசுவது என்பது வேறு, ஆக்கப்பூர்வமான மக்களுக்காக மக்களின் குரலாக ஓங்கி ஒலிக்கக்கூடிய எதிர்கட்சியினுடைய தலைவர் எடப்பாடியார் பேசுவது என்பது வேறு. அவர் நேரடியாக குற்றம் சொல்றார், அவர் நேரடியாக பாயிண்ட் அவுட் பண்றார் யார் யார் சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னு. ஆனா மற்றவர்கள் அப்படி இல்ல. அந்த நீங்க அவரை பேசுவதற்கு அனுமதி கொடு. ஏன் சார் நீங்க எடுக்க மாட்டேங்கிறீங்க? ஏன் சஸ்பெண்ட் பண்றீங்க? இன்னும் சஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் உங்களுக்கு என்ன பண்ணிச்சு? 75 66 எம்எல்ஏக்களை ஏன் சஸ்பெண்ட் பண்றீங்க? அவர்கிட்ட விளக்கம் கேட்போம். அதாவது ரயில்ல பயணம் பண்ணோம்னா பிளாட்ஃபார்ம்ல இருந்து தான் ரயிலுக்குள்ளார ஏறணும். நான் தண்டவாளத்தில் நின்றுட்டு ரயில் உள்ளார ஏற போறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு நீங்க 4.5 ஆண்டு காலம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்திருக்கிறீங்க, அதற்கு முன்பாக அமைச்சராக இருந்திருக்கிறீங்க, ஒரு முக்கியமான பொறுப்புல இருக்கிறீங்க, எல்லாருமே முக்கியமான சட்டமன்ற உறுப்பினர்கள், அனுபவசாலிகள்லாம் இருக்கிறீங்க. அப்ப விதி என்ன, சட்டசபையினுடைய விதி என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நீங்க கேள்வி நேரத்திலயோ அல்லது நீங்க சார் இருங்க, கேள்வி நேரத்துல மரபா சட்டமா, கேள்வி நேரத்துல மரபா சட்டமா, மரபு சட்டம் சட்டம் அப்படி இருக்கா? இப்படிதான் எடுக்கணும் சார். இந்த ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. அதாவது என்னுடைய நேரத்துல உள்ளார நுழையும் பொழுது இல்லங்க, மரபா சட்டமா கூச்சல் எழுப்பணும். நீங்க பேசுறது அதாவது நியாயமா மக்கள் கேக்குறது. வார்த்தைக்கு வார்த்தை திமுக காரணம். திமுக இப்ப கைதான கலாச்சாரம் கைதானது அண்ணா திமுக முன்னாள் உறுப்பினர். இப்ப முன்னாள் உறுப்பினர் தான். அதே மாதிரி ஊடகங்களால் அரசாங்கம் பாஜக மக்களுடைய குரலாக எதிர்கட்சியினுடைய குரலை இந்த சன் டிவி எப்பவுமே ஓங்கி ஒலிக்கொண்டு எனக்கு தெரியும். அதனால இப்பயும் அந்த வாய்ப்பு கொடுத்துருங்க சார் தயவு செய்து. என்னன்னா நான் கேட்கிறேன், இந்த 64 பேர் நீங்க 225 பேர் கள்ளச்சாராயம் சாப்பிட்டுருக்காங்க சார். ஆஸ்பத்திரியில் அனுமதிச்சிங்க, நீங்க அவங்களுக்கு சரியான மருந்து கொடுத்தீங்களா? நீங்க எங்களுடைய பொதுச் செயலாளர் சொன்னார், நீங்க உயிர்காக்கும் மருந்துகள்
நீங்கள் அங்க வந்து மருந்து வைக்கல. இல்லன்னு எந்த இருங்க இடத்துல சார். நிரூபணம் பண்ணிருக்கீங்க இருங்க சொல்லுங்க. சார். நிரூபணம் பண்ணுங்க சார். மருந்துகள் இல்ல, சார், ஹோமியோபதியோங்கற போய் சொல்லாதீங்க நீங்க சார். கேளுங்க சார். சார் நீங்க போற அதாவது நீங்க பாருங்க போய் இப்போ சொல்லணும்ங்கற குறுக்கிட்டா நோக்கத்துல இதான் மருந்து இதுதான் இல்லன்னு நீங்க எந்த 2026 வரைக்கும் இப்படி தான் நிரூபிக்க பேசுவீங்க. சார், மருந்து 2026 இடத்துலயாவது வரைக்கும் நிரூபிக்க எதிர்க்கட்சியினுடைய குரலில அடிக்கணும் ஐயா, ஒலிக்கணும் நீங்க- மக்களுக்கு போய் சொல்லுங்க. இல்ல நீங்க நான் தாராளமா முடிச்சிடுறேன். பேசுங்க, நான் முடிச்சிடுறேன். தாராளமா முடிச்சிடுறேன். பேசுங்க. இதுக்கு சேர்த்து பதில் நான் சொல்லுங்க. சொல்றேன். எந்த இடத்துலயாவது சார், மருந்து இல்லன்னு நிரூபிக்க முடியுமா? ஓகே, சரி. எந்த- நான் சொல்றேன். அதாவது சார், விடுங்க. நீங்க விடுங்க சார், இப்ப ஒமிப்ரசோலுக்கும் சொல்லிட்டீங்களா? பேண்டப்ரசோலுக்கும் வித்தியாசம் தெரியாம வளரக்கூடாது. தெரியாம தான் ஒரு health அது minister தெரியாம சார், அது நான் தெரியாம ஆதாரத்தோட- பேசக்கூடாது. இருங்க சார், அதாவது கொஞ்சம் நீங்க அமைதியா ஆக்கப்பூர்வமா இருங்க சார், அரசியல் அமைதியா பண்ணுங்க. இருங்க. அதான் நம்ம சொல்றோம். அமைதியா இருங்க. நீங்க அந்த எங்களுடைய பொதுச் செயலாளர் சொன்ன ஹோமியோபிசியோங்கிற மருந்து மும்பையில் 3 நாளைக்கு முன்னாடி 650 ரூபாய் கொடுத்து இவர்கள் வாங்கிய ரெக்கார்டு எங்களிடம் இருக்கிறது. அதை நான் வெளியிட சட்டமன்றத்தில் வெளியிட போறேன். அதுக்கு முன்னாடி வயிற்றுக்கோழி உள்ள மருந்து தான் வச்சிருந்தாங்க. அதற்கு பிறகுதான் ஒரு இன்ஜெக்ஷன் 650 ரூபாய்க்கு மும்பையில் ஒரு கம்பெனியின் மூலம் வாங்கினதுக்கான அத்தாட்சி ஆதாரத்தை எல்லாத்தையும் எங்களிடம் இருக்கிறது. அதை சட்டமன்றத்தில் எங்க பொதுச்செயலாளர் வெளியிடுவார். ஏன்னா நான் பேச முடியாது. ஆனா இவங்க வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இதை மக்களை இன்னைக்கு வந்து சாகடிச்சது தான். சார் நான் கேட்கிறேன் சார், ஒரே ஒரு விஷயம். நீங்க ஏற்கனவே சிபிசிஐடி நாங்க இருக்கும் போதெல்லாம் கேட்டீங்களா? சிபிசிஐடி சிபிஐ விசாரணை வேணும்னு. நீங்க ஏன் அதை போடுறதுக்கு பயப்படுறீங்க? நான் சிபிஐ விசாரணை போட்டால் உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் பயம் உங்களுக்கு கேட்குறேன். என் சிபிஐ விசாரணை நீங்க சம்பந்தம் இல்லைங்கிறீங்க. திமுக காரன் எல்லாம் புனிதருங்கிறீங்க. போடுங்க, விசாரிக்கட்டும், யார் குற்றவாளிகள்னு தெரியட்டும். நீங்க ஏற்கனவே போட்ட 23 பேர் மரணத்தை சிபிசிஐடி விசாரணை குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சுட்டாங்களா? கள்ளக்குறிச்சி பஸ் இது பள்ளியை எரிச்சாங்களா, அது குற்றப்படுத்தி தாக்கல் செஞ்சுட்டாங்களா? நம்ம இது லாக்அப் டெத்தில் 11 பேர் இறந்திருக்காங்க சார், அதுக்கு ஒரு சிபிசிஐடி விசாரணை, அதுல குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சுட்டாங்களா? எல்லாம் ஏன்னா சார் இதை வந்து முழுக்க இதை மறைக்கணும். ஒரே பாயிண்ட், சிபிசிஐடி விசாரணையில் உண்மை வராது, சிபிசிஐடிக்கு வெளியில் இருக்கிற ஒரு அமைப்பு விசாரிக்கணுங்கிறது அவருடைய கரெக்ட். இதே சிபிசிஐடி மேல மிகப்பெரிய அளவிற்கு நம்பிக்கை வைத்திருந்தது அதிமுக. சிபிசிஐடிங்கிறது வந்து ஒரு தனியார் ஏஜென்சி கிடையாது, அது அரசினுடைய அங்கம். அதனாலதான் எங்களுக்கு இருக்கு. சார் இருங்க எந்த ஒரு அரசினுடைய அமைப்போ அதிகாரிகளோ அப்படி போற போக்குல உங்களுக்கு வந்து யாரையும் வந்து புனிதர் பட்டம் கொடுத்துட்டுலாம் கொண்டு போயிட முடியாது. அதற்கு மேல நீதிமன்றங்கள் இப்ப இருக்குது. லஞ்ச ஒழிப்புத்துறை எத்தனை அமைச்சர்களை நீங்க எத்தனை லஞ்ச ஒழிப்புத்துறை இத்தனை திமுக அமைச்சர்களை விடுதலை செஞ்சு நீதிமன்றம் அதை கண்டிச்சு மீண்டும் அந்த வழக்கு விசாரணை கொண்டு போனது எப்படி? நானே கேக்குறேன், இது லஞ்ச ஒழிப்புத்துறை சொன்னிச்சா இல்லையா? சாதாரணமா ஒரு காவல்துறை ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணலனாலே நீங்க நீதிமன்றத்தோட டைரக்ஷனுக்கு போக முடியும். ஆகையினால வந்து இவங்களுடைய சிபிஐ எதுக்கு கேக்குறாங்க? சிபிசிஐடி ஏற்கனவே எல்லா விரைந்து இந்த நடவடிக்கை எடுத்து முடிச்சிருச்சு. இவங்க சிபிஐக்கு கொண்டு போறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, எங்களுடைய சந்தேகம் தான் இன்னைக்கு பத்திரிகையாளர்கள்ல இருந்து பொதுவான நடுநிலையாளர்கள்ல இருந்து எழுப்பக்கூடிய கேள்வி. தொடர்ந்து ஒரு 10 நீங்க சொல்லுங்க, ஏன் சிபிஐ விசாரணைங்கிறது சொல்லிடுறேன். மெத்தனால் இவங்க சொல்றாங்க ஆந்திராவில் இருந்து வந்தது, பாண்டிச்சேரியிலிருந்து வந்தது, வெளி மாநிலத்திலிருந்து வந்ததுங்கிறாங்க. ஒரு சிபிசிஐடி மாநில காவல்துறையால் ஆந்திராவுக்கோ பாண்டிச்சேரிக்கோ வேறு கர்நாடகத்துக்கோ சென்று விசாரிக்க முடியாது. அந்த நிலையில் சிபிஐ என்றால் அவர்களுக்கு அதிகாரத்துக்கு உட்பட்டது எல்லா மாநிலங்களும், அவர்களால் விசாரிக்க முடியும். அதுல யார் சப்ளையர், யார் ஏஜென்ட், யார் டிஸ்ட்ரிபியூட்டர், யாருக்கிட்ட அந்த பணம் போச்சு எல்லாமே தெரிஞ்சிடும். அப்படி பார்க்கும்போது அந்த லிங்கில திமுக இருக்கக்கூடிய முக்கியவர்கள்லாம் வர்றாங்கிற ஒரே காரணத்துக்காக திமுக இந்த சிபிஐ விசாரணையை முழுக்க எங்களை சஸ்பெண்ட் செய்து விட்டார்கள். இது மக்களுக்கு தெரியும். அதே கோணத்துல இருந்து நான் சொல்றேன், இன்னைக்கு கைதாகி இருக்கக்கூடியவர்கள் அதிமுக நிர்வாகிகள். இந்த மெத்தனால இருங்க, அத போய் நீங்க செய்தில பாருங்க. சும்மா போய் சொல்ல கூடாது. நான் ஒண்ணு எல்லா செய்திகளையும் வந்திருக்கு. கள்ளக்குறிச்சியோட இருங்க, நான் ஏன் பயப்படுறீங்க? உங்களுடைய மாநில அரசாங்கம் இருங்க, ஏன் பயப்படுறீங்க? ஏன் பயப்படுறீங்க? என்ன பேச விடுங்க, என்ன ஏன் பேச விடுங்க? அப்படி கெட்ட பேர் வாங்க வச்சிட முடியுமா? இப்ப நீங்க கைதாகி இருக்கக்கூடியவர்கள் அதிமுக நிர்வாகி,
அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் எப்படி திண்டுக்கல் வேணாலும் சீனிவாசன் மாத்துவீங்க சார், சொல்லியிருக்கிறாரு. 2026 அவர் வரைக்கும். வனத்துறை அமைச்சரா இருக்கும் பொழுது அவர் மலைக்கு போகும்பொழுது எல்லா பக்கமும் பேரல் எரிஞ்சிட்டு இருக்குது, கான்ட்ராக்ட் விட்டு மலையை பிரிச்சு எங்களுடைய ஆட்சி காலத்துல இருந்தே நடக்குதுன்னு அவர் ஒப்புதல் வாக்குமூலம் சொல்லியிருக்கிறாரு. கொரோனாவுடைய உச்சத்தில் இருந்த பொழுது, எல்லாமே முடக்கத்தில் இருந்த பொழுது, அன்னைக்கே டோர் டெலிவரி கள்ள சாராயத்தை பண்ணும் பொழுது அதை அமைதியாக வேடிக்கை பார்த்துட்டு இருந்தது அதிமுக. அப்ப இந்த கலாச்சாரத்தை ஊக்குவித்து உரம் போட்டு வளர்த்து வைத்தது அதிமுக. இப்போ இருங்க சார், இப்ப அப்போ கேட்கறதுக்கான ஒரே ஒரு காரணம், சிபிஐ வந்தா காலத்தை கடத்திடலாம் இவங்க இஷ்டத்துக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்து இவங்களுக்கு போய் சொல்றீங்க. விசாரணை மூலமாக சிபிஐ விசாரணை மூலமாக குற்றவாளிகளை தப்பிக்க விடலாம்னு அதிமுக எடப்பாடி பழனிசாமி நம்புறாங்க. சிபிசிஐடி விசாரணை நடத்தினா மிக விரைவில் எல்லாரும் கைதாவாங்க, இவர்களுடைய உறவு தெரிஞ்சு போகும். திட்டமிட்டு அதிமுக பாஜகவுடைய கூட்டணியில நடந்த இந்த செயற்கையான படுகொலைகள் தெரிஞ்சிரும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி பதட்டத்தோட நேரம் வர்றப்பலாம் நீங்க கிரைம் ஸ்டோரி வந்து ஃபிக்ஷன் ஸ்டோரி சொல்லிட்டு இருக்கீங்க, உண்மையை பேசுறதுக்கு அனுமதிக்க மாட்டேங்கிறீங்க, பதட்டத்திலே இருக்கிறீங்க. ஏன் உங்களுக்கு சிபிசிஐடி பார்த்து அவ்வளவு பயம்? சரி 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 சரி, இன்னும் 2 பேர் பேசல, இன்னும் 2 விருந்தினர்கள் பேசவே இல்லை. உங்களுக்கு என்ன சார், ஆட்சியில் இருக்கும்போது சிபிஐ விசாரணை எல்லாத்துக்கும் கேட்டீங்க. தூத்துக்குடி சம்பவத்துக்காக இருக்கட்டும், 2 பேர் மரணத்துக்காக சிபிஐ விசாரணை கேட்டோம், வச்சு அமைச்சிட்டோம். அந்த சிபிஐ விசாரணையினுடைய படிதான் என்ன அமைச்சீங்க? அதே எடப்பாடி பழனிசாமி சட்டமன்றத்தில் என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு? ஏங்க அதுக்கு அப்புறம் வெச்சமா இல்லையா? வெச்சமா இல்லையா? நான் ஒண்ணே ஒன்னு சொல்றேன் சார். இப்போ வந்து 6000 லிட்டர் பேரல இப்போ 3 நாளைக்கு முன்னாடி பிடிச்சாங்கல, இதுக்கு ஒரு 170 180 பேரை கைது செய்தாங்கள, ஏன் இதை முன்னாடி எல்லாம் பண்ண முடியாது அவங்களால? நல்ல கேள்வி. திரு இந்திரகுமார் தேரடி, 3 விஷயம் இதில் திரும்ப திரும்ப பேசப்படுற விஷயம். ஒன்று, சிபிசிஐடி விசாரணையில் உண்மை வராது, சிபிஐ விசாரிக்கணுன்றது ஒன்று. இன்னொன்று, திரு ஜவஹர் அலி சொல்கிற குற்றச்சாட்டு, பேச அனுமதிக்க மறுக்கிறாங்க, இந்த குற்றச்சாட்டுகளை பேசுறதுக்கான சுதந்திரம் எதிர்க்கட்சிக்கு பறிக்கப்படுதுன்றது 2வது குற்றச்சாட்டு. இந்த 2க்கும் உங்களுடைய பதில் என்ன? விளம்பரத்துக்காக பண்ணுறாங்க, வீண் விளம்பரத்துக்காக இதை போராட்டம் பண்ணி அதிமுக விளம்பரம் தேடிக்குது அப்படின்னு திமுக குற்றம் சாட்டுது. இல்லை, முதல்ல சிபிஐ என்கொயரி அப்படின்றத கோருகிறார்கள். சிபிஐ என்கொயரி அப்படின்றதனுடைய அடிப்படை வந்து எங்கிருந்து வருது அப்படின்னு ஜவஹர் அலி அவர்கள் சொல்கிறாரு அப்படின்னா, மற்ற மாநிலங்கள்ல எல்லாம் விசாரிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு கர்நாடகாவிலேருந்து விஆர்எஸ் வாங்கிட்டு வந்த போலீஸ் ஆஃபீஸர் ஒருத்தர் வந்து கென்யா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளுக்கெல்லாம் போய் வந்து அவர் வந்து ஆட்களை பிடிச்சிட்டு வந்ததாக கிளைம் பண்ணிக்கிறாரு. அதனால் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டால் இன்டர் ஸ்டேட் கோஆர்டினேஷன் பண்ண முடியாது அப்படின்றது வந்து அது எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு தெரில. ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டால் இன்னொரு மாநிலத்தினுடைய போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோட ரொம்ப எளிமையாக கோஆர்டினேட் பண்ணி தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஏன் அப்படின்னா லா அண்ட் ஆர்டர் அப்படின்றது ஸ்டேட் சப்ஜெக்ட்டு. ஸோ ஒரு ஸ்டேட் சப்ஜெக்டை இன்னொரு ஸ்டேட்டோட பேசி முடிவு பண்ணுறது அப்படின்றதுல எந்த சிக்கலும் இருக்க போகிறது கிடையாது. 2வது, சிபிஐ என்கொயரி அப்படின்னு கோருகிறார்கள். இதற்கு முன்னாடி சிபிஐ என்கொயரிகள் வந்து எத்தனை என்கொயரி தேசிய அளவில் இதே மாதிரியான கள்ளச்சாராய விவகாரங்கள் அமைக்கப்பட்டு அதில் முடிவு எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அது குறித்தான எந்த தரவுகளும் கிடைக்க மாட்டேங்குது. இந்தியாவிலேயே அதிகமான கள்ளச்சாராய மரணங்கள் நிகழ்வது அப்படின்றது வந்து கடந்த 20 ஆண்டுகளாக பாஜக தொடர்ந்து ஆட்சியில் இருக்கக்கூடிய மத்திய பிரதேசத்தில் தான். ஒவ்வொரு ஆண்டும் வந்து கிட்டத்தட்ட 200லிருந்து 250 பேர் வரைக்கும் அந்த மாநிலத்தில் கள்ளச்சாராயம் அருந்தி மரணித்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே மட்டும் இல்லை, மத்திய பிரதேசத்தில் மட்டும் இல்லை, கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு வரைக்கும் பக்கத்து மாநிலமான கர்நாடகாவில் கூட கள்ளச்சாராய மரணம் அப்படின்றது 200க்கும் அதிகமாக இருந்தது அப்படின்றதெல்லாம் வந்து நான் சொல்லலை, நாடாளுமன்றத்தில் வந்து யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் லா கொடுத்துருக்கக்கூடிய ரிப்ளையிலேயே கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2022ஆம் ஆண்டு கொடுக்கப்பட்ட ரிப்ளை. இப்போது இந்த கள்ளச்சாராயம் அப்படின்றது வந்து ஒரு பிரத்யேகமான ஒரு ஒற்றை மாநிலத்தினுடைய சிக்கல் அப்படின்றது கிடையாது. பல்வேறு மாநிலங்கள்லையும் இது மாதிரியான சிக்கல்கள் இருக்கிறது. அப்போது இது மாதிரியான சிக்கல்களை அந்தந்த மாநிலத்தில் விசாரித்த சிபிஐ வந்து என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எல்லாம் எடுத்தது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது தொடர்பான டேட்டா அப்படின்றது நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோவில் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றிய அரசு மறுக்கிறது. அப்போது சிபிஐ வந்தால் இதில் வந்து புனிதமான விசாரணை ஒன்று நடந்துவிடும் அப்படின்ற அந்ததே வந்து அடிப்படையிலேயே போலியான ஒன்று. அந்த நம்பிக்கையில் வந்து எந்த விதமான அர்த்தமும் இல்லை. அதே போல் சிபிசிஐடி என்கொயரி அப்படின்றது நடத்தப்படுகிறது. இந்த சிபிசிஐடி என்கொயரியில் வந்து ஏதாவது ஒரு
குற்றச்சாட்டோ அல்லது வந்து குறைபாடோ இருக்குது அப்படின்னா நிச்சயமாக தமிழ்நாட்டை இதற்கு முன்பு ஆட்சி செய்து கொண்டிருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அதை எளிமையாக சுட்டிக்காட்டக்கூடிய அளவுக்கு திறன் இருக்கும். அதனால் அதை எளிமையாக சுட்டிக்காட்டலாம். சிபிசிஐடி என்கொயரி அப்படின்றது வந்து ஸ்டேட் விஜிலண்ட்டாக இருக்கக்கூடிய பலமான எதிர்க்கட்சியாக கிளைம் பண்ணிக்கிடக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களால் வந்து ஈஸியாக புரிந்து கொள்ளக்கூடியதாகவும் அதை வந்து இன்டர்பிரட் பண்ணக்கூடியதாகவும் இருக்கும். அதனால் சிபிசிஐடி என்கொயரின்றது முதல்ல அவங்க ரிப்போர்ட்டு கொடுக்கட்டும். அந்த ரிப்போர்ட்டினுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்ன அப்படின்றத பொறுத்து அடுத்த முடிவு எடுக்கலாம். அடுத்ததாக இப்போ இந்த கள்ளச்சாராய விவகாரங்கள் குறித்து சட்டமன்றத்தில் வந்து பேசவே அனுமதிக்கலை அப்படின்றது சட்டமன்றத்தில் வந்து மிக தெளிவாக அந்த ஓப்பனிங் டேலே வந்து குறிப்பிடப்பட்டது என்ன அப்படின்னா, கேள்வி நேரம் முடிந்ததற்கு பிறகு இது விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படும், அதுவரை அமைதி காக்கும் அப்படின்றது தான் சபாநாயகர் திரு அப்பா அவர்களுடைய அறிவிப்பு. அந்த அறிவிப்பை ஏற்று உள்ளுக்குள்ளே பாஜக இருந்தாங்க, மற்ற கூட்டணி கட்சிகள் இருக்கிறாங்க, எதிர்கட்சிகள் இருக்கிறாங்க, அவ்வளோ பேர் இருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு வெளியேற்றப்பட வேண்டும் அப்படின்ற நோக்கத்தோடையே தான் அன்றைக்கி அந்த ப்ரொட்டஸ்ட் நடத்தப்பட்டதாக பார்க்க முடிகிறது. தன்னுடைய பேச்சு அப்படின்றது பேரவை குறிப்பில் இடம்பெற வேண்டும் என்பதற்காக அவர் அன்றைக்கு பேரவைக்கு வரவே இல்லை. அந்த பேரவையிலிருந்து வெளியேற வேண்டும்ன்ற ஒரே நோக்கத்துக்காக வந்திருக்கிறார். ஏன் அந்த பேரவையிலிருந்து வெளியேற வேண்டும் அல்லது அவை குறிப்பில் தன்னுடைய பேச்சு இடம்பெற வேண்டாம்னு அவர் நினைக்கிறார்னு நான் கருதுறேன். அப்படின்னா அந்த இடத்துல தான் அந்த விளம்பரம்ன்ற புள்ளியை யோசிக்க வேண்டியதாக இருக்கிறது. அவை குறிப்பில் இடம்பெறும் வகையில் பேசுவது அப்படின்றது வந்து சட்டப்பேரவையில் மட்டுமல்ல மக்கள் மத்தியில் அதை கொண்டு போய் ஒரு செய்தியாக கடத்துவதற்கு உதவும். ஆனால் அதே நேரத்தில் உள்ளுக்குள்ளே வந்து அரகண்டாக ஒரு ப்ரொட்டஸ்ட் நடக்குது அப்படின்னா அந்த ப்ரொட்டஸ்டின் மூலமாக ஒரு பெரிய செய்தி வெளிச்சம் நமக்கு கிடைக்கும், அதன் மூலமாக மக்களை சென்றடையலாம் அப்படின்ற அந்த ஸ்ட்ராட்டஜியை தான் எடப்பாடி பழனிசாமி. பொதுவாக எதிர்க்கட்சி வந்து நாடாளுமன்றத்திலும் அவையினுடைய மையப்பகுதிக்கு போய் போராட்டம் பண்ணுறதை பார்க்குறோம். அதாவது எல்லா தருணங்கள்லையும் போராடுறதில்ல, ஒரு முக்கியமான சில தருணங்களில் ஒரு உணர்ச்சி கொந்தளிப்பான நேரங்களில் இந்த மாதிரியான அமளி நடக்கிறது தமிழ்நாடு சட்டமன்றத்திலும் கூட இருக்குது. பிரச்சனை வந்து அதிமுக இன்னும் இந்த பிரச்சனையில் பேசலை. கவன ஈர்ப்பு தீர்மானத்தை எடுத்துக்கொண்ட நாளில் பேச தவறிட்டாங்க. இன்னொரு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்து அவர்கள் பேசலாம். ஆனால் அதை தவிர்த்து மீண்டும் மீண்டும் ஒத்தி வச்சு பேசணும் அப்படின்னு ஒரு கோரிக்கையில் அதிமுக விடாப்பிடியாக நிற்கிறாங்க. அதுதான் இந்த பிரச்சனைக்கான ஒரு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது. அது சரிதானா? இல்லை, அது உண்மைதான். இப்போ அதிமுக வந்து என்ன கோரிக்கை வைக்கிறாங்க அப்படின்னா, எங்களை பேச அனுமதிக்கலை, பேசுறதுக்கு இடம் வேணும்னு கேட்குறாங்க. சட்டப்பேரவைத் தலைவர் வந்து அன்றைக்கு பேசுவதற்கான அனுமதி வழங்கிவிட்டு உள்ளே வாங்கன்னு அழைத்திருக்கிறார். அப்போ பேசுவதற்கான வாய்ப்பு இருந்தும் கூட அதை வந்து எடுத்துக்கல. அதிமுக வந்து பேசுவதற்கான வாய்ப்பை எடுத்துக்கிடாமல் மறுத்துட்டாங்க அப்படின்றது வந்து ஓப்பனிங் டேலே அவங்க டிக்ளேர் பண்ணிடுறாங்க. அதற்கு பிறகு நடக்கின்ற நாட்களில் மறுபடியும் ஒத்தி வைங்க அப்படின்னு கேட்கறது வந்து அவை வந்து முடக்க வேண்டும் என்கின்ற நோக்கம் தானே தவிர கள்ளக்குறிச்சி குறித்தான விஷயத்தை பேசுவதற்காகவா? இந்திரகுமார், ஒரே ஒரு இது சார், நான் முடிச்சிரேன். சொல்லுங்க, அன்னைக்கே சொல்லுங்க. மறுநாள் போனாங்களே, நான் முடிச்சிரேன். மறுநாள் சட்டமன்றத்துக்கு போனாங்களே இந்திரகுமார், அப்ப அனுமதி கொடுத்திருக்கலாம் பேசுறதுக்கு. எங்களுடைய பொதுச் செயலாளர் எதிர்கட்சி தலைவர் கேட்டார்ல, முதல்ல இந்த இதை எடுப்போம் பேசுவோன்னு கேட்கும் போது ஏன் அப்ப பேச அனுமதி கொடுக்கல? எனக்கு என்ன புரியல அப்படின்னா, முதல் நாளே உங்களுக்கு பேசுவதற்கான அனுமதி கொடுக்கப்பட்டு விட்டது. நீங்க வந்து அந்த கொடுக்கப்பட்ட அனுமதியை ஏற்றுக்கிடாம போயிட்டீங்க. மறுநாள் வந்து கேக்குறது முதல்ல எதை பேசணுமோ அதை பேசிருக்கணும். எப்ப நீங்க ஒரு பிடிவாதமாக எப்பவுமே ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டிய கடமை ஆளுங்கட்சிக்கு அதிகமா இருக்கு. அப்படி இருக்கும்போது எதிர்க்கட்சியுடைய கோரிக்கை, மக்களுடைய பிரச்சனை, அதை பேசுறதுக்கு நீங்க அனுமதி கொடுத்தானா குடியாமலி வைப்பது ஒண்ணுமே ஆக போறது இல்ல. அனுமதிச்சுட்டு போங்க. போராட்டத்துக்கு நீங்க குடியாமொழி இருக்க போது 13 பேரை செத்துருக்க போறாங்க அப்படின்ற கேள்வி எல்லாம் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் சார். இந்த பிளேம் கேம் ஆடுறது அப்படின்னா ஆடிக்கிட்டே இருக்கலாம். அது நீங்க திமுக காரரோட ஆடுங்க. நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, செய்தி பெர்ஸ்பெக்டிவ்லையும் மக்கள் பெர்ஸ்பெக்டிவ்லையும் நீங்க வந்து ஒரு கேம் விளையாண்டு மக்கள் மத்தியில் வந்து ஒரு பெரிய பிரபலத்தை ஏற்படுத்தி கொள்ள விரும்புறீங்க. தொடர்ந்து ஏற்பட்ட தோல்விகள்ல இருந்து இமேஜை பில்டப் பண்ணுவதற்கு அதிமுக எடுத்திருக்கிற ஸ்ட்ராட்டஜியில ஒன்று அவையிலிருந்து புறக்கணிப்பு செய்வது அப்படின்றது. அந்த புறக்கணிப்பு அப்படின்றது வந்து சபாநாயகர் வாயிலிருந்தே வாங்குவது அப்படின்றது தான் நோக்கமாக இருந்திருக்கிறது. அந்த நோக்கத்தினால தான் முதல் நாள் பேசுவதற்கு அழைத்தும் கூட போகல. அப்ப நீங்க அந்த ஆப்ஷனை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறீங்க. நீங்க அந்த ஆப்ஷனை ரிஜெக்ட் பண்ணதுக்கு பிறகு மீண்டும் மீண்டும் அவைக்குள்ள வந்து எடுத்துக்க அப்படின்னு கேட்டுட்டே இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது அப்படின்றது தான். என்ன பிரயோஜனம் இல்ல? ஒரு எதிர்க்கட்சியா கேட்கறதுக்கு உரிமை இல்லையா மக்களுடைய குரலாக? நேத்துக்கு அனுமதி கொடுத்திருக்கலாம்ல. நேற்றைக்கும் கேள்வி நேரத்துக்கு பிறகு பேசலாம் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல நீங்க இப்பயே பேசுங்கன்னு சொல்றாங்க. ரொம்ப சின்ன ஒரு 10 செகண்ட் சார். ஒரு மானிய கோரிக்கைகள் நடக்கக்கூடிய கேள்வி நேரம்
33 சாதாரண மானிய கோரிக்கையா ஆதிதிராவிட நலத்துறை மானிய கோரிக்கையா ஒரே வாரத்துல முடிக்கிறீங்க. இல்ல, நடத்துறது படத்துல இல்ல மானிய கோரிக்கைக்கு முன்னாடியே விவாதத்துக்கு எடுத்துக்கிறாங்க. ஆமா இல்ல சார், மானிய கேள்வி நேரத்துக்கு பிறகு இந்த சட்டமன்றமே ஒரு வாரம் நடக்குது. எதுக்குன்னா இந்த மானிய கோரிக்கைகள் தொடர்பான சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு கேள்விகள். அதுக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு 5-6 மானிய கோரிக்கைகள் மீது நீங்க கட நடத்தி முடிச்சு சம்பிரதாயத்துக்கான முடிக்கணும்னு நினைக்கிறீங்க. அப்படி இருக்கல மக்களுடைய பிரச்சனையை பேசுறதுக்கு ஒரு எதிர்கட்சிக்கு அனுமதி கொடுத்துருந்தீங்கன்னா இந்த பிரச்சனை இந்த அளவுக்கு பூதாகரமா இருக்காத. 2 கட்சிகளும் இப்பொழுது என்ன பேசுறோம்ன்றத விட்டுட்டு இப்ப வந்து பேசணும்ன்றது எப்படி பேசணும்ன்றது தான் பிரச்சனையா இருக்குது. எப்படி பேசணும்ல, ஒத்திவைப்பு தீர்மானம் எல்லாம் ஒண்ணு இருக்குது, சபையினுடைய விதிகள் எல்லாம் ஒண்ணு இருக்குது. நீங்க பேசுறதுக்காக நீங்க சபாநாயகர்கிட்ட கடிதம் கொடுக்கணுங்கிற முறை இருக்குது. நீங்க எதுவுமே கொடுக்க மாட்டீங்க, எந்த முறையுமே பின்பற்ற மாட்டீங்க. ஏன் சார் கோரிக்கை வைக்கிறதுக்கான ப்ரொசீஜர் இருக்குது. நீங்க என்ன வெளில வெங்காயம் வித்துட்டு இருக்கறாரா, போயிட்டு உள்ளார போயிட்டு நான் பேசுறேன்னு சொல்றதுக்கு எதிர்க்கட்சி தலைவர் பேசும்போது முதலமைச்சர் அங்க இல்ல, பேசுறதுக்கு முதலமைச்சர் அங்க இல்ல. ஏன் முதலமைச்சர் இல்ல? அவர் சொல்றாரு ஓடி வழிய மாட்டேங்கிறாரு. அது எதுவுமே ஃபாலோ பண்ணாம சார் இவங்க பேசணும்னு நினைச்சா சபாநாயகர் கிட்ட அவங்க கடிதம் கொடுத்துட்டு அவங்களுக்கான ஒதுக்கப்பட்ட நேரத்தில் அவங்க என்ன கேள்வி வேணுமாலும் கேட்கட்டும் சார். ஆனா இவங்களுடைய நோக்கம் என்ன? கேள்வி கேட்டா செய்தி பெருசாகுமா இல்ல வெளிநடப்பு செஞ்சா பெருசாகுமா அப்படின்னு பார்த்தா இதை விட இதுதான் பெருசு. அதனால இதை விட இதுதான் சார், இதை விட அரசியலே பண்ண முடியாது, அரசியலே பண்ண முடியாது. கேள்வி கேட்கிறேன், ஒன்னே கேள்வி கேட்கிறேன். அப்படி பேசினா அதிலே மாட்டிக்கொள்ளக்கூடியவர்கள் திமுகவை சேர்ந்தவர்களாக இருப்பார்கள் என்ற ஒரு காரணத்துக்காண்டி பயப்படுறீங்க. இதுவரைக்கும் அமலாக்கத்துறை அமைச்சர் ஒரு நிமிஷம் நம்ம முனவர் பாஷாவோட கருத்து கேட்டு வந்து திரு முனவர் பாஷா 2 விஷயங்கள் இருக்கு. ஒன்று, பாட்டாளி மக்கள் கட்சி, பாரதிய ஜனதா கட்சி இவங்க கூட்டணியை சேர்ந்தவங்க, அவங்க இந்த பிரச்சனையில் தங்களுடைய இந்த அரசை மிக கடுமையாக விமர்சிக்கிறாங்க. இந்த பிரச்சனையில் அவங்க சட்டமன்றத்தில் விமர்சனங்களை முன் வச்சிருக்கிறாங்க. அதற்கு முதலமைச்சர் பதில் சொல்லியிருக்கிறார். பிரதான எதிர்க்கட்சி அந்த நாளில் இருந்து இந்த நாள் வரையிலும் ஒத்தி வைக்கணுன்ற ஒரு அம்சத்தில் நிற்கிறாங்க. அது ஒரு பெரிய சர்ச்சையாக போய் இன்னைக்கு சஸ்பெண்ட் ஆகி வெளியில் இருக்கக்கூடிய நிலைமை வந்திருக்கு. இன்னொன்று, சிபிஐ விசாரணை தான் இதற்கு தீர்வுன்னு சொல்கிறது. விளம்பரத்துக்காக அல்லது தன் தோல்விகளை மறைக்கிறதுக்காக எதிர்க்கட்சி நாங்கள் தான் அப்படின்னு சொல்கிற அந்த அப்போசிஷன் ஸ்பேஸை கிராப் பண்ணுறதுக்காக எதிர்க்கட்சி தலைவர் இதை செய்கிறாரு அப்படின்னு திமுக விமர்சனம் பண்ணுறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க திரு பாஷா? தமிழ் மாநில காங்கிரஸை பொறுத்தவரை எங்களுடைய தோழமை கட்சியாக இருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சியும் பாரதிய ஜனதா கட்சியும் சட்டமன்றத்திலே தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து சட்டமன்ற குறிப்பேட்டிலே கள்ளக்குறிச்சியில் நடந்திருக்கின்ற விஷச்சாராய மரணத்திற்கு என்ன காரணம் என்பதை பதிவு செய்ய வேண்டிய பொறுப்பும் கடமையும் ஒரு பொறுப்புள்ள சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இருக்கிறது என்ற அடிப்படையிலே பாட்டாளி மக்கள் கட்சியும் பாரதிய ஜனதா கட்சியும் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் இப்பொழுது கேட்கின்ற இதே சிபிஐ விசாரணை தேவை என்கின்ற கருத்தையும் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார்கள். எங்களை பொறுத்தவரை இந்த சம்பவங்கள் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய சம்பவம் அல்ல. விஷச்சாராய மரணம் என்பது அரசாங்கத்திற்கு தெரியாமல் நடந்திருக்க முடியாது. இன்னும் சொல்லப்போனால் விஷச்சாராயம் விற்கப்பட்ட இடம் என்பது நீதிமன்றத்துக்கு பின்னாலே இருக்கின்ற இடம், காவல் நிலையத்திற்கு பக்கத்திலே இருக்கின்ற இடத்திலே தான் இந்த கள்ளச்சாராயம் விற்பனை படுஜோராக நடந்திருக்கிறது. தினசரி நடக்கின்ற சம்பவங்கள் அரசிற்கு அந்தந்த உளவுத்துறையின் மூலமாக முதலமைச்சருக்கு தெரிவிக்கப்படும், மாவட்ட காவல்துறை அதிகாரியின் மூலமாக. அப்படி இருக்கின்ற பொழுது இந்த அளவுக்கு இத்தனை உயிர்கள் பலியாகக்கூடிய ஒரு சம்பவம் நடப்பதற்கு காரணமானவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். அதில் நியாயமான விசாரணை நடத்தப்பட வேண்டும். சிபிசிஐடி விசாரணை என்பது மாநில காவல்துறையை கொண்டு விசாரிக்கின்ற போது அதிலே உண்மை குற்றவாளிகள் தப்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. எனவே தான் சிபிஐ என்பது நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழக செய்தி தொடர்பாளர் சொன்னதைப் போல தமிழக அரசினுடைய அனுமதியோடு தான்
சிபிஐ தமிழகத்திலே விசாரணை நடத்த வர முடியும். எனவே இந்த ஆட்சிக்கு மடியிலே கனமில்லை என்று சொன்னால் கண்டிப்பாக சிபிஐ விசாரணையை எதிர்கொள்ள நாங்கள் தயார் என்று தமிழக முதலமைச்சர் கண்டிப்பாக அறிவிக்கலாம். ஏனென்று சொன்னால் அவருக்கு அதிலே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு சம்பந்தமில்லை என்று சொல்லுகின்ற பொழுது யார் விசாரணை செய்தால் என்ன, உண்மை வெளிப்பட வேண்டும், உண்மையான குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும். ஏனென்று சொன்னால் சற்றேறக்குறைய 64 உயிர்கள் சாதாரணமானதல்ல. இதன் மூலமாக மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கண்டிப்பாக வர வேண்டும். ஏற்கனவே டாஸ்மாக் கொண்டு வருகின்ற பொழுது டாஸ்மாகை மூடினால் தமிழ் மாநில காங்கிரசின் சார்பிலே எங்கள் தலைவர் வாசன் 1 கோடி கையெழுத்தை பெற்று பூரண மதுவிலக்கை அமுல்படுத்த வேண்டும் என்பதற்காக நாங்கள் வள்ளுவர் கோட்டத்திலே உண்ணாவிரதம் இருந்தோம். ஆளுநரிடம் கொண்டு போய் அந்த 1 கோடி கையெழுத்தையும் ஒப்படைத்தோம். அப்பொழுது சொன்னார்கள், மதுக்கடைகள் டாஸ்மாகை மூடினால் கள்ளச்சாராயம் பெருக்கெடுத்து ஓடும், எனவே மதுக்கடைகள் மூடாமல் நாங்கள் வைத்திருக்கிறோம் என்று சொன்னார்கள். ஆனால் மதுக்கடைகள் இருக்கும்போதே கள்ளச்சாராய விற்பனை கொடிகட்டி பறக்கிறது என்று சொன்னால் அந்த குற்றத்திற்கு காரணமானவர்கள் யாராக இருந்தாலும் சரி கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும். ஏனென்று சொன்னால் சரி, கல்யாணராமன் ஒரு விஷயத்தை கேட்குறாரு. அது கள்ளச்சாராயம் பெருக்கெடுத்து ஓடும், டாஸ்மாகை மூடிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. பிரச்சனை கள்ளச்சாராயம் திரைமறைவில் ஊழல் போட்டு விற்கிற அந்த சாராயம் பிரச்சனையா, அல்லது நீங்கள் சொல்கிற இந்த மெத்தனால் ஃபில்ஃபரேஜினால் வரக்கூடிய இந்த சிக்கல் பிரச்சனையா? இதில் என்ன வே அஹெட்? அதில் அதான் அரசியல் கட்சிகள் இல்லை தலைவர்கள் இல்லை கொஞ்சம் செலிப்ரிட்டிஸ் கூட இதை மதுவிலக்குன்ற இதுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைல்ல, அதனுடைய டிபேட்டே வேறு. இல்லை சார், லீகலாக இது டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற அந்த லிக்கர் அதனால் ஹெல்த் பாதிக்குதா? பாதிக்குது. 10 வருஷம் ஒருத்தர் குடிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, அவரோட ரிஃப்ளெக்ஸ் கம்மியாகுது, அவருடைய டிசீஸ் வருது, அவருடைய குடும்பம் பாதிக்கப்படுது. அதனால் அரசாங்கம் இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு இது ஒரு பெரிய வருமானம் ஜெனரேட் பண்ணுற ஒரு இதுவாக பண்ணணுமா அப்படின்னா என்னுடைய கருத்து பண்ணக்கூடாது தான். அரசாங்கம் மதுவிலக்கு மக்களுக்கு அந்த மது பழக்கத்திலேருந்து வெளியில் கொண்டு வரதுக்கான கேம்பெயின் பண்ணணும். இந்த அளவுக்கு செய்யக்கூடாது. ஆனால் ப்ரொஹிபிஷன் உலகத்தில் எங்கேயுமே சக்ஸஸ் ஆகலை, ரொம்ப எக்ஸப்ஷன்ஸில் தான். பெரிய பெரிய இப்போ அமெரிக்கான்னு எடுத்துக்கிட்டேன். எதுக்கு அமெரிக்கா ஒரு இதுக்காக சொல்கிறேன், அதை பேன் பண்ணும்போது தான் 100 வருஷம் முன்னாடி பேன் பண்ணாங்க. அப்போ தான் மாஃபியா கும்பல்கள் பெரிய அளவில் சக்தி அடைஞ்சிட்டாங்க. இந்நாள் வரைக்கும் மாஃபியா நம்ம பார்க்குறோம்ல, காட்ஃபாதர் இல்லை பல சினிமாவில் வருது இல்லை, மாஃபியா நெட்வொர்க்ஸோடைய ஸ்ட்ரென்த்து இதனால தான் வந்தது. அதனால் ப்ரொஹிபிஷனில் தான் 100 வருஷம் முன்னாடி அமெரிக்காவில் ட்ரை பண்ணாங்க, ப்ரொஹிபிஷன் பண்ணி ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ரஷ்யாவில் அவர் கார்பச்சேவ் வோட்கா சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு பெரிய கேம்பெயின் பண்ணார். சோவியத் கம்யூனிசம் விழுந்ததுக்கு அதுவும் ஒரு காரணம்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நம்ம அரசாங்கம் இந்த அளவுக்கு நடத்துமா நடத்தக்கூடாதா, ஹெல்த் அது இருக்குது. பட் இது மெத்தனால் பாய்சனிங், அதுதான் நடக்குது இந்தியா முழுக்க நடக்குது. இது தடுக்கிறதுக்கான ஒரு தொலைநோக்கு பார்வை, இது தடுக்கிறதுக்கு இமீடியட்டாக என்ன செய்யணும்? இந்த ஃபில்ஃபரேஜ் இந்தியா முழுக்க நடக்குதுன்னு சொல்கிறீங்க, இது எப்படி தடுக்கிறது? சென்ட்ரல் லெஜிஸ்லேஷன் கொண்டு வரணும். இந்தியன் பாய்சன்ஸ் ஆக்ட்னு ஒன்று இருக்குது, அதுவும் 100 வருஷமான ஆக்ட். அதில் என்ன இப்போ மால்வானி கேஸில் அவர் ஜட்ஜி என்ன சொன்னார்னா, பாய்சன்ஸ் ஆக்ட் படி இவங்களை கன்விக்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டார் அவர். இப்போ அதில் ஏதாவது ஓட்டை இருக்கா? ஏன்னா இது இன்டர்ஸ்டேட் காமர்ஸ்னால வருது அப்படின்னு தெரியுது. இப்போ தமிழ்நாடுக்குள்ளேன்னா நல்ல ரூல்ஸ் இருக்குது. நம்ம என்ன தான் அதில் இது ஓட்டை இது இருந்தாலும் லஞ்சம் எதனாவது என்ன நடந்தாலுமே இந்த அளவுக்கு வருமானு தெரியல. ஸோ இன்டர்ஸ்டேட் காமர்ஸ்ன்ற ஒரு இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்டாக அது சரியாக நடத்துறதுக்கான சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய இதுவும் தேவைப்படுதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த மத்திய அளவில் ஒரு சட்டத்தை கொண்டு வரணும், அந்த சட்டத்தில் இதுக்கான தீர்வுகள் வரணுன்றீங்க. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இதில் இன்வால்வ் ஆகணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ரோல் என்ன? இது முழுக்க மாநில அரசினுடைய சப்ஜெக்ட் இல்லையா? லெஜிஸ்லேஷனில் சொல்கிறேன். பாய்சன்ஸ் ஆக்டில் இந்த மாதிரி இந்தியன் ஆக்ட்ஸில் இருக்குல்ல, அதில் எதனாவது இது ஓட்டைகளை இது பண்ண முடியுமா? ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா கன்விக்ஷன் எல்லாமே ரொம்ப இதுவாக இருக்காது. அது டிட்டரன்ஸாக இருக்கா, சட்டப்படி டெத் பெனால்ட்டி கொடுத்தா டிட்டரன்ஸ் ஆகிடுமா, அதெல்லாம் பெரிய கேள்விகள். ஆனால் சட்டங்களில் இதில் நிறைய ஓட்டை இருக்குது. இந்த கேஸ் எல்லாமே கன்விக்ஷனில் அந்தளவுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் இல்லாமல் தான் இருக்குது. ஸோ கள்ளச்சாராய மரணங்கள், விஷச்சாராய மரணத்தில் தண்டனைன்றது மிக குறைவு. குறைவு தான். அதனால தான் இந்த குண்டர் சட்டம் போடுறாங்க. அதுவும் அதில் ஒரு 4-5 மாதம் வச்சிருக்கிறாங்க ப்ரிவென்டிவ்னா, அது மட்டும்தான் அவங்களுக்கான ஒரு டிட்டரன்ஸ். கவர்மெண்ட் முடிவு பண்ணி இப்போ போலீஸ் முடிவு பண்ணி பண்ணுறது. ஆனால் கோர்ட்டுன்னு போனால் அது அந்த கேஸ் அவ்வளோ வலுவாக நிற்கிறது இல்லை. நன்றி. திரு முனவர், உங்கள் நிறைவு பார்வை.
எங்களை பொறுத்தவரை தமிழ் மாநில காங்கிரஸ் இந்த பிரச்சனையில் கள்ளச்சாராய மரணத்திற்கு காரணமானவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும். குண்டர் சட்டத்திற்கு மட்டுமல்ல, அவரை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என்பதிலே எங்களுக்கு உறுதியான கருத்து இருக்கிறது. அதே நேரத்தில் சிபிஐ விசாரணைக்கு தமிழக முதல்வர் உத்தரவிடுவதிலே எந்த விதமான தயக்கமும் அவர் காட்ட வேண்டிய அவசியமில்லை. ஏனென்று சொன்னால், நண்பர் திராவிட முன்னேற்ற கழக செய்தி தொடர்பாளர் சொன்னதைப் போல எங்களுக்கு மடியிலே கனமில்லை என்று சொன்னால் அவர்களுக்கு வழியிலே பயமில்லை என்பதை நிரூபிக்கின்ற வகையில் சிபிஐ விசாரணைக்கு கூட அவர்களுடைய அனுமதியோடு தான் அங்கே நடக்கப் போகிறது. எனவே அதற்கு உத்தரவிடுவதிலே திராவிட முன்னேற்ற கழக அரசு, சிபிஐ, இடி, ஐடி இதற்கெல்லாம் எந்த மரியாதையும் இன்னைக்கு இல்லாத காலத்துல அவங்க எல்லாமே அரசியல் கருவிகளா ஆயிட்டாங்கன்ற காலத்துல தமிழ்நாட்டில் இருக்கிற சிபிசிஐடி அரசியல் கருவியா தானே ஆயிருக்கும். எந்த அரசியல் கட்சி அதுக்கு ஒத்துக்கும்? எல்லா மாநிலங்களும் சிபிஐ கூட ஜெனரல் கன்சென்ட்டே அப்படிதானே ஆகும். நிலைமையில மாநில அரசு சொல்றது தானே கேட்பாங்க. இதுவரைக்கும் என்ன நடந்திருக்கு? இதுவரைக்கும் ராமஜெயம் கேஸே பிடிக்க முடியல. இந்த ஜெயக்குமார், இந்த திருநெல்வேலி மாவட்ட காங்கிரஸ் தலைவர் படுகொலை, அதுவும் கண்டுபிடிக்க முடியல. இப்படிதான் போயிட்டு மூத்த தலைவர் அரசியல் ரொம்ப காலம் பாக்குற ஒரு சிபிஐ கொடுத்த எல்லா கேஸும் அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்களா என்ன? இல்ல சார், லாவண்யா கேஸ்ல இன்னும் சார்ஜ் ஷீட் போடாம தான் சார் இருக்காங்க. உங்ககிட்ட உங்க மடியில கனம் இல்லைன்னு சொன்னா சிபிஐ விசாரிச்சு போட்டோம். குற்றவாளி யாரா இருந்தாலும் தண்டிக்கப்படணும். அதில் தான் நமக்கு ஒரே கருத்து தானே. ஏன்னு சொன்னா, சாதாரணமா இந்த மதுவால வர மிகப்பெரிய உயிர் பலி என்பது தடுக்கப்படணும். நம்முடைய பத்திரிகையாளர் கல்யாணராமன் சொன்னார் மெத்தனாலை பற்றிலாம். அதுக்கு எவ்வளவு பெரிய கடுமையான சட்டம் வேணாலும் கொண்டு வாங்க. இந்த மெத்தனாலை கொண்டு வந்து கள்ளச்சாராயத்துக்கு துணை போகின்றவர்கள் யாராக இருந்தாலும் கடுமையாக தண்டிப்பதற்கு சட்டம் இயற்றுங்கள். அதில் மாறுபட்ட கருத்து எங்களுக்கு கிடையாது. நன்றி சார். திரு இந்திரகுமார், நிறைவு பார்வை சுருக்கம். நீங்கள் இதற்கு முன்னாடி கல்யாணராமன் சார்கிட்ட கேட்ட ஒரு கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வின்னு நினைக்கிறேன். கள்ளச்சாராயம், அதாவது காய்ச்சப்படுகின்ற டாஸ்மாக்கு வெளியே காய்ச்சப்படுகின்ற சாராயம் பிரச்சனையா இல்லை மெத்தனால் கலக்கிறது பிரச்சனையா அப்படின்ற அந்த இடம் ரொம்ப முக்கியமான இடம். பலரும் பேச தயங்குகின்ற ஒரு இடமாகவும் மாறுகிறது. இந்த கள்ள சாராயம் அல்லது வெளியில் காய்ச்சுகின்ற சாராயம் அப்படின்றது எதனால் தொடர்ந்து புழக்கத்தில் இருக்கிறது, அல்லது ஏன் மக்கள் அதனை தொடர்ந்து நாடிக்கொண்டே இருக்கிறார்கள்? அது மெத்தனாலாக மாறுது. அவ்வப்போது மெத்தனாலினுடைய பாய்சனிங் அதில் நடக்குது. அங்கொன்றும் இங்கொன்றுமாக 1-2 டெத்ஸ் நடக்குதுன்றது தெரிஞ்சும் கூட கள்ளச்சாராய சாவுகள் இப்போ நடந்ததற்கு பிறகு அந்த மக்கள் மத்தியில் போய் எல்லா ஊடகங்களும் பப்ளிக் பைட் எடுத்திருக்கிறாங்க. அந்த ஊடகத்தில் பேசுகின்ற அந்த மக்கள் சொல்கிற எல்லாரும் சொல்கிறதை கேளுங்க. 40 வருஷமா நான் பாக்கெட் அடிச்சிட்டு இருக்கேன், 30 வருஷமா நான் பாக்கெட் குடிச்சிட்டு இருக்கேன். 30 வருஷம் எடுத்துட்டோம்னா அந்த 30 வருஷத்துல யாருடைய ஆட்சி காலம் அதிகம்ன்ற கேள்விக்கு அதிமுகவில் பதில் சொல்ல முடியுமா? திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் வெளிப்படையாக சொல்றாரு, நான் கல்வராயன் மலைக்கு போன போது பேரலா ஊறிக்கிட்டு இருந்துச்சு, என்னப்பா உங்க எம்எல்ஏ ஆக்ஷன் எடுக்க மாட்டாரா அப்படின்னு. எப்ப இவர் அமைச்சராக இருக்கும்போது எம்எல்ஏ பார்த்து கேட்குறாரா, என்னங்க எம்எல்ஏ ஆக்ஷன் எடுக்க மாட்டாரான்னு. ஏங்க உங்க காட்டுக்குள்ள ஒருத்தன் பேரல் போட்டு காய்ச்சிக்கிட்டு இருக்கான், அவன் மேல என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்றதை பேசாம எம்எல்ஏ என்ன நடவடிக்கை எடுத்தாருன்றதை வேடிக்கை பார்த்துட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா, இந்த லட்சணத்தில் தான் இதற்கு முன்பும் கள்ளச்சாராயத்தை கையாண்டிருக்கிறார்களா? அப்போ கள்ளச்சாராயம் காய்ச்சுவது அப்படின்றத ஒரு அரசு அமைச்சரே ஊக்குவித்திருக்கிறாரான்ற கேள்வி எல்லாம் எழுகிறது. அப்போ தொடர்ந்து விவாதிக்க வேண்டிய இடம் அப்படின்றது என்ன அப்படின்னா, மக்களுடைய பர்ச்சேசிங் பவர் ஏன் அந்த இடத்தில் போய் நிற்கிறது, அல்லது அவைலபிலிட்டி ஆஃப் ஆல்கஹால் பிரச்சனையா, அல்லது மக்களுடைய வாழ்வாதார சூழல் பிரச்சனையா அப்படின்ற, இல்ல வேற யாராவது உள்ளிருந்து இதனை தொடர்ந்து இயக்கி கொண்டிருக்கிறார்களா, அவ்வப்போது இந்த மெத்தனால் அப்படின்றது திட்டமிட்டு உள்ள இறக்கப்படுகிறதா அப்படின்ற பார்வையெல்லாம் ரொம்ப முக்கியமாக ஆய்வு செய்யப்பட வேண்டியது. அதை விவாதிப்பதற்கு சதி கோணத்தையும் யோசிக்கணும்ன்றீங்க. இதுக்கு பின்னாடி வேற ஏதேனும் மெத்தனால் உள்ள வந்ததுல சதி இருக்கா அப்படின்னு யோசிக்க. ஏன்னா இந்தியாவில் ரொம்ப ரொம்ப குறைவான இண்டஸ்ட்ரீஸ் மட்டும் தான் மெத்தனால அவங்களால யூஸ் பண்ண முடியும். ஐ திங்க் 60 to 200 இண்டஸ்ட்ரீஸ் நினைக்கிறேன். அவங்களால மட்டும்தான் இந்த மெத்தனால தொடர்ந்து பயன்படுத்த முடியும். அந்த இண்டஸ்ட்ரியிலிருந்து பெற்று வருகிறார்கள். அந்த டீலர்ஸுக்கு இது உயிரை காவு வாங்கக்கூடியன்னு தெரிஞ்சு வெளியே இறக்குறாங்க அப்படின்னா இட்ஸ் a கிரிமினல் கான்ஸ்பிரசி. அந்த கிரிமினல் கான்ஸ்பிரசி திட்டமிட்டு ஏதாவது நடந்திருக்கிறதான்ற பார்வையிலையும் கூட இது விசாரிக்கப்பட வேண்டும். ஆகையினால சிபிசிஐடி எடுத்திருப்பது சரியான பார்வைதான். நன்றி சார். நன்றி கல்யாணராமன். இல்லை, ஒரு சின்ன பாயிண்ட். ஏன்னா டாஸ்மாகில் கிடைக்கிற அதை விட இது மலிவாக இருக்கும். மெத்தனால் ரொம்ப சீப் ப்ராடக்ட். இப்போ பார்த்தீங்கன்னா நித்தி ஆயோக் ஒரு பெரிய பேப்பர் போட்டிருக்காங்க. அதில் 19 ரூபா ஒரு லிட்டரில் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி பண்ணணும். அவங்க வேறு எதுக்காக சொல்கிறாங்க, பெட்ரோலோட பிளெண்ட் பண்ணணும், அந்த காலநிலை மாற்றம், கிளைமேட் சேஞ்சுக்கு ஒரு ஆல்டர்னேட் மிட்டிகேட் பண்ணுறதுக்காக நம்ம மெத்தனால் ப்ரொடக்ஷனை 2 to 20 ஆக்கணும்லாம் பிளான் பண்ணியிருக்காங்க. அது வேறு காரணத்துக்காக. அந்த
அது கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப சீப்பாக கிடைக்கிது. இப்போ நீங்கள் கள்ளக்குறிச்சியில் பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டு வந்த நிருபர் என்ன சொன்னாங்கன்னா 90 ரூபா ஒரு குவார்ட்டரில் கிடைக்குது. அப்போனா 35 ரூபா 40 ரூபா அதோட கம்மி, டாஸ்மாகில் கிடைக்கிறதோட கம்மி. அதனால் இதை விட மலிவாக கிடைக்கிறதுனால அதுலேருந்து ஒரு கிக் வருது. அதனால தான் அந்த எக்கானமிங்கிறது இதில் தான் இதுவாகிருக்கு. நன்றி ஜவஹர். அதாவது இன்னைக்கு உள்ள இது பேச வேண்டிய பொருள் வந்து கள்ளக்குறிச்சி விஷயம். அதில் வந்து இறந்தவர்களுடைய விஷயத்தை பற்றி இனிமேல் நிகழாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ட்டு பேசலாம். அதற்கு தான் முக்கியமாக வந்து இந்த மெத்தனால் எங்கேருந்து வருது, எப்படி வருது, இதெல்லாம் கண்டுபிடிச்சே ஆகணும். அதற்கு ஏற்கனவே வந்து கள்ளச்சாராயத்தை தடுக்கக்கூடிய 49 பிரிவுகள் தமிழ்நாட்டில் இருக்குது. ஆனால் இந்த பிரிவுகள்லாம் இருக்கும் போது தான் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்திலேயே வச்சு காய்ச்சிருக்கான். அமைச்சர் கண்ணு முன்னாடியே காய்ச்சிருக்காங்க. திண்டுக்கல் சீனிவாசன் கண்ணு முன்னாடியே எந்த அதிகாரத்தின் காய்ச்சிருப்பான், எந்த அதிகாரம் பலத்தை கொண்டு காய்ச்சிருப்பான். அதனால சொல்றேன், நீங்க வந்து கடந்த முறை நீங்க மரக்காணத்துல இறந்த போது கூட அதற்கு பிறகு நான் இரும்புக்காரம் கொண்டு நடவடிக்கை எடுப்பேன். என்ன இரும்புக்காரம் கொண்டு நடவடிக்கை எடுத்தீங்க? எந்த பிரயோஜனமும் இல்லை. அப்போ இது தொடர்கதையாக இருக்குது. அப்போ இந்த தொடர்கதையா இருக்குன்னா இந்த ஆணியில் கீழே ஆளு இதுல இருந்து வேர்ல இருந்து புடுங்கணும்டா அது சிபிஐ விசாரணை. ஒவ்வொரு நெட்வொர்க் முழுசா அது பிடிக்கணும்னா சிபிஐ விசாரணை சொன்னாதான் இதை பிடிக்க முடியும். அதற்கு எதுக்கு நீங்க பயப்படுறீங்க, பயந்து ஓடுறீங்க? ஏன் நீங்க இன்னும் கள்ளக்குறிச்சி அந்த இதுக்கு முதலமைச்சர் ஏன் போகல, ஏன் அமலாக்கத்துறை அமைச்சர் போகலங்கிற கேள்வியை மக்கள் சார்பாக நான் வைக்கிறேன். தூத்துக்குடி சம்பவம் நடைபெற்று 3 ஆண்டுகள் கழித்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தூத்துக்குடிக்கு போறப்ப 8 கிலோமீட்டருக்கு 144 போட்டு யாரும் இல்லாம அவ்வளவு சொந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டத்துக்குள்ளாரே தைரியமா போயிட்டு வந்ததை நம்ம பார்த்தோம். ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி சட்டசபையில் அறிவிச்சிருக்கிறாரு, நான் ஓடி ஒளிரவன் கிடையாதுன்னு சொல்லி அதற்கான நடவடிக்கைகள் என்னங்கிறதையும் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ சிபிஐயினுடைய விசாரணை கோருபவர்களுடைய நோக்கம், இந்த விசாரணைகள் முறையாக போயிட்டு இருக்குது, குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க, விசாரணை துரிதப்படுத்தப்பட்டிருக்கிறத தடுத்து நிறுத்துவதற்காக, காலதாமதம் படுத்துவதற்காக, அவர்களுக்கு இதில் ஏதோ சம்பந்தம் இருக்குதா அப்படிங்கிற கோணத்தில் சிபிஐ சிஐடியும் தமிழ்நாடு காவல்துறையும் தமிழ்நாடு அரசும் அணுகணும் அப்படிங்கிற கோரிக்கை இந்த சபையின் வாயிலாகவே நம்ம பதிவு பண்ணுறோம். காரணம் என்னன்னா, சிபிசிஐடி மிக துரிதமாக செயல்பட்டு இவங்க சொல்லக்கூடிய அந்த நெட்வொர்க், அந்த கிரைமா சொல்றாங்கல்ல, அது எல்லாத்தையும் இன்னைக்கு கண்டுபிடிச்சு இன்னைக்கு நிறுத்தி இருக்கிறாங்க. இந்த சம்பவங்கள் நடைபெறாமல் இருப்பதற்கான எல்லா வகையிலையும் அரசு வந்து செயல்பட்டு இருக்கு. கேட்பதற்கான ஒரே ஒரு நோக்கம், திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் சொன்னது போல அவருக்கே அதிமுகவினுடைய கள்ளச்சாராயம் காட்டுவதை சூப்பர்வைஸ் பண்ணிட்டு வந்தார்ல, அதிமுக பயப்படுது, தங்களுடைய மலிவான அரசியல் விளம்பர அரசியல் பண்றாங்க. அவர்கள் இருப்பை வெளிப்படுத்தட்டும் அப்படிங்கிற பரிதாபமான கமெண்டோட நடந்து முடிச்சுக்கிறேன். நன்றி. அனைவருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்வி களம், மக்களின் மேடை.